சோ நம்ம ரஞ்சித் சார் சொன்ன மாதிரி, சுரேஷ் சார் சொன்ன மாதிரி நியூட்ரிசார்ஜ் கிட்ஸை வந்து நீங்க மக்கள் கிட்ட போய் கொண்டு செல்றது வந்து ரொம்ப 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 ஈஸி. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மக்களுக்கு தெரியாம இருக்கு. சோ தெரிஞ்சிச்சு ஒருக்க வாங்கிட்டாங்கன்னா அடுத்து வந்து விட மாட்டாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுல வந்து அற்புதமான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் உள்ள சேர்த்திருக்காங்க. இதை கம்பேர் பண்ணும்போது மத்த எந்த ஒரு ப்ராடக்ட், ஒரு ஹார்லிக்ஸ், போன்விட்டா, அதை தவிர்த்து நம்மளுக்கு வேற இல்ல, தடுக்கி விழுந்தா வேற ஒண்ணும் கிடையாது. சரியா? அப்படிங்கும் போது இதை வந்து நீங்க எடுத்து சொன்னீங்கன்னா கண்டிப்பான முறையில உங்களுக்கு புரிஞ்சுக்கிடுவாங்க. இது வந்து தெரியாதனாலதான் மக்கள் வாங்காம இருக்கீங்களே தவிர, தெரிஞ்சா கண்டிப்பா நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் வந்து வாங்குவாங்க. சோ நம்ம நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ்ல வந்து நம்மளுக்கு 2 இதுல வருங்க. சோ உள்ள சேர்த்திருக்க இன்கிரீடியன்ஸ் எல்லாமே, சத்து பொருட்கள் எல்லாமே ஒண்ணுதான் ரெண்டுக்குமே. வெறும் டேஸ்ட்ல தான் டிஃபர் ஆகும். ஒன்னு சாக்லேட் டேஸ்ட், இன்னொன்னு வந்து மேங்கோ டேஸ்ட். இதுலதான் நமக்கு டிஃபர் ஆயிருக்குது. அப்ப நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ்ன்னு போட்டிருக்கேன், அப்ப குட்டி பிள்ளைங்களுக்கு மட்டும் தான் குடிக்கலாமா அப்படின்னு சொல்லி அர்த்தம் கிடையாதுங்க. சோ பெரியவங்களுக்கு கூட குடிக்கலாம். சோ நான் டெய்லி நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் என் பையனுக்கு போடும்போது நானே இதை வந்து குடிச்சுக்கிடுவேன். பிகாஸ் ஆஃப் த டேஸ்ட், அது ரொம்ப நல்லா இருக்குறதுனால. சோ வாங்க உள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எஸ் சார். Yes. Now, as we all do to our children, and it's being practiced, continuously. As you know, we give everything the best to our children, right, for their future. From the day one itself, what the best we can give, we'll give. What they ask, we'll definitely give. So these are how we actually move around. But we give everything best, right? But the only thing in this process, we forget to give them good nutrition, because we don't know much about nutrition, and we don't know that to actually educate the children, and what all need to be given to the children, we don't know. So when you give everything the best, and only place which you're lacking is for nutrition, then there is no point in giving everything the best, because without nutrition, the child will not have the health, and the health is not there, then he or she may not be able to enjoy whatever good things they have given to them, right? And due to the practice of junk food, over and above, due to the practice of junk food, the nutrients are rarely available in that junk food, and it will not reach the developing child. So that again causes a big problem. We'll talk about that as we move forward. Yeah. Madam, mute. Unmute pannu, madam. Yes, sir. Yes. Am I audible? Yes, yes. Yes. சோ நியூட்ரிசார்ஜ் கிட்ஸை பத்தி பார்க்க போறோங்க. சோ நீங்க நல்லா கவனிங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ப்ராடக்ட்டை எடுத்து செல்றது வந்து ரொம்ப ஈஸி. சோ நீங்க பேசுறதுலதான் இருக்கு. சோ எல்லா பெற்றோர்களும் அவங்களுடைய குழந்தைகளோட ஆரோக்கியம், அவங்க குழந்தைகளோட எதிர்காலம் எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நல்லா பிரகாசமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. சோ அப்படித்தானே நம்மளும் நினைக்கிறது. வந்து ஏதாச்சும் ஒரு பெற்றோர்கள் வந்து தான் குழந்தைகள் வந்து இல்ல கம்மியா இருக்கணும், போதும் அப்படின்னு சொல்லி நினைப்போமா? இல்ல, எல்லாமே பெருசாதான் நினைப்போம். சோ எல்லா குழந்தைகளும், எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கிற கனவு என்னன்னா, நம்ம குழந்தை வந்து படிச்சு பெருசாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கனவு இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். சோ நம்ம அது மாதிரி ஒரு குழந்தைக்கு எதிர்காலம் சிறப்பா அமையணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த குழந்தைக்கு எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு கல்வி தாங்க. சோ சிறந்த கல்வியை கொடுத்தாலே பயப்பட தேவையில்லை. அப்படித்தானே? சோ எல்லாருமே நம்ம பிள்ளைங்களை வந்து ஒரு டாக்டர் ஆக்கணும், ஐஏஎஸ் ஆக்கணும், போலீஸ் ஆக்கணும் அப்படின்னு பெருசா கனவு கண்டுகிட்டு தானே இருக்கோம். சோ அதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மக்கள் எல்லாருமே போய் தேர்ந்தெடுத்து ஒரு பெரிய ஸ்கூல்ல, நல்ல ஸ்கூல்ல, இருக்கிறதுல ஃபீஸ் ரொம்ப கூட இருக்கிற ஸ்கூலு, இப்ப முன்னாடி வந்து கவர்மெண்ட் ஸ்கூலு, அதுக்கப்புறம் மெட்ரிக், சிபிஎஸ்இ, இன்டர்நேஷனல், இன்னும் அதுக்கு மேல பெருசா இருந்தா கூட மக்கள் வந்து சேர்க்கறதுக்கு ரெடியா இருப்பாங்க. சரியா? ஏன்னா மக்கள் கிட்ட கையில வந்து காசு அவ்வளவு பழங்குது. பார்த்து நம்ம செலவு பண்ணி நம்ம பிள்ளைங்களை வந்து ரொம்ப தரமான ஸ்கூல்ல சேர்க்கிறோம். ஏன்னா அப்பதான் நல்லா கல்வி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இது பண்றோம். ஒரு ட்ரெஸ்ல இருந்து எல்லாமே பார்த்து பயங்கரமா வாங்கி கொடுக்குறீங்களே தவிர, ஒரு நாள் யாராச்சும் யோசிச்சிருக்கோமா நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து நல்ல சத்துள்ள ஆரோக்கியமான சாப்பாடை கொடுக்குறோமா அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் யோசிச்சது உண்டா? இல்ல. சோ நாக்கு ருசி தான் நம்ம கொடுத்துக்கிட்டு பிள்ளைங்க ஏதோ ஒரு எம்பள சாப்பிட்டா போதும்பா அப்படின்னு சொல்லி பிடிக்கிறத பிடிச்சு கொடுத்து போய்கிட்டே இருக்கோமே தவிர, இவ்வளவு யோசிக்கிற நம்ம சத்துக்கள்ல இருந்து சாப்பாடை கொடுக்குறோமான்னு யோசிக்கிறது இல்லைங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த காலகட்டம் வந்து அப்படி அமைஞ்சிருச்சு. சோ முக்குக்கு கடை, ஜங்க் ஃபுட், நம்ம எங்க பார்த்தாலும் நம்ம கண்ணை வந்து அப்படியே அட்ராக்ட் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. நம்மளுமே தப்பிக்க முடியல. அப்படித்தானே? சோ என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, என்னதான் இதெல்லாம் சாப்பிடாம வீட்டுல சாப்பிட்டாலும் பிள்ளைங்களுக்காக ஒரு வாரத்துக்கு ஒருக்க எரிக்காச்சும் ஒரு நாள் தானே அப்படின்னு நினைக்கிறீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எரிக்காச்சும் ஒரு நாள் நினைச்சிருப்பீங்க. வாரத்துக்கு ஒரு நாளாச்சும் போய் வாங்கி கொடுத்துக்கிட்டு தான் இருப்போமே தவிர, இதுல இருந்து நம்மளால தப்பிச்சு வாழக்கூடிய சூழ்நிலை வந்து மாறிடுச்சு. சோ அப்படிதான் உலகமே ஆயிடுச்சு. அப்படி நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு நினைச்சாலும் பிள்ளைங்களால சாப்பிடாம இருக்க முடியாது.
அப்படியே அவங்க அத்தை வீட்டுக்கு மாமி வீட்டுக்கு யார் வீட்டுக்காச்சும் போனாலும் அங்க போய் வாங்கி கொடுத்துருவாங்க. அப்ப பிள்ளைங்களுக்கு நம்ம சத்துள்ள சாப்பாடும் வீட்டுல செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறோம். சோ வெளியே போய் சத்துள்ள சாப்பாடை வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறோம். அப்ப சத்துக்களே பிள்ளைங்களுக்கு என்ன ஆயிருதும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்க உடம்புல எப்பயாச்சும் தான் போய் சேருது. சரியா? டெய்லி அந்த பிள்ளைங்க அந்த ஒரு வளர்ச்சி அடைகிற காலத்துல என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் அவங்க போய் உடம்புல போய் சத்து சேர்ந்தா என்ன ஆகுறது? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். எஸ் சார். Yes. And because of this nutritional deficiency in the children, they get sick again and again continuously. So when this happens, they need to miss the schools, right? And when they need to miss the school for almost a week every month, then you can understand during this competitive world, if the child misses even a day, it's going to be very tough for him. Now forget about 1 week. Next is physical weakness. Okay, you may not be having the same adequate amount of the growth according to the age. You will be overweight or you will be underweight. So these are physical weaknesses, and also show disinterest in studies, sports, not only studies and sports, even for some other food. You give him very quality and very nutritious food, he may not like, she may not like, because she is already addicted to the junk food which we have been giving to this child. And nutrition deficiency also leads to not only physical development but other problems. And what are the other problems? The internal organs may not properly develop, and that can cause a big problem as the child moves forward. That is, as the age progresses, he will have very, very uncomfortable situation. And looking at all these things, the advertisement market has really worked a lot on it. And the advertisement has pulled so many parents towards them. And looking at those advertisements or the supplements which is being sold in the market, they are, first you understand, they are of less nutrition and more of sugar, chocolate and milk powder. And we never advocate people to give sugar at all, right? Then chocolate and milk powder. We don't know what quality of chocolate they have added. We don't know what quality of milk powder is added. In fact, milk powder is not that good. It's not better than milk, right? So all these things, when they come together, the development of the child is not proper enough because of this lack of nutrition and more of sugar, chocolate and milk powder. The development will not be proper. Okay, right. We'll come back after this. Yes. So அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு சத்துள்ள சாப்பாடை நம்ம கொடுக்க மாட்டேங்கிறோம். அப்ப கொடுக்காதனால என்ன ஆகும்? பிள்ளைங்களுக்கு அடிக்கடி இது மாதிரி காய்ச்சல், தலைவலி அப்படின்னு சொல்லி அவங்க பிள்ளைங்களை டாக்டரை ஒரு மாசத்துக்கு 2 தடவை போய் பிள்ளைங்களை டாக்டரை பார்க்க கூட்டிட்டு போற மாதிரி இருக்கும். அப்ப அடிக்கடி லீவு போடுற மாதிரி வருது. அந்த பிள்ளைங்களால ஒரு படிப்புலயும் அக்கறையா இது பண்ண முடியாம உடம்பும் ஃபுல்லா போய் என்ன ஆகும்னா சத்துக்கள் இல்லாம பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் வருதுங்க அறிகுறி. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பிசிக்கல் வீக்னஸ், அதாவது அவங்க ஒரு வயசுக்கேத்த அவங்க உடம்பு வைக்க மாட்டேங்குதுங்க. சோ நீங்க சாப்பாடு சத்துள்ளதா நிறைஞ்சு கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்க பிள்ளைய நோஞ்சானா இருக்கலாம். சரியா? அது போக பிள்ளைங்களுக்கு என்ன ஆகும்னா நல்லா சத்தா சாப்பாடு கொடுத்தாதான் எல்லா ஆர்கன்ஸ்க்கும் போய் சத்து சேரும் போது ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். மிஸ் போய் ஒரு 10 மணிக்கு அங்க போய் உட்காந்து நம்மளுக்கு மிஸ் பாடம் நடத்தும் போது ஓகே கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி மிஸ் சொல்றத கவனிக்கிற கூடிய தன்மை உடம்புல சத்து இருந்தாதாங்க முடியும். சோ சத்தே இல்லாத ஒரு பிள்ளைய போட்டுக்கிட்டு நம்ம படிக்கவே மாட்டேங்கிறா, விளையாட மாட்டேங்கிறா, சும்மா எப்ப பார்த்தாலும் இப்படியே இருக்கா அப்படின்னு சொல்லி திட்டக்கூடாது. நம்ம மேல எவ்வளவு தப்பு இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். சரியா? அது போக நிறைய பேர் என்ன இந்த பொதுவா ஒரு பேரண்ட்ஸ்ட போய் கேட்கும் போது என்ன கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா, அவளுக்கு சாப்பிடுறதுல இன்ட்ரெஸ்டே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் கஷ்டப்பட்டு ஊட்டி விட வேண்டியிருக்கு, அதுக்காகயாச்சும் பிடிச்சதை நாங்க சமைச்சு வைக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ சத்து குறைபாடும் காரணம். நம்மளுக்கு இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. சோ பிள்ளைங்களுக்கு சத்து இல்லாதனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு சாப்பாடை பார்த்தாலே வெறுப்பா இருக்கும். அப்படி ஆயிருது. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். அது போக என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க சத்துக்களே இல்லாத சாப்பாடை கொடுத்துக்கிட்டே வரும்போது என் பிள்ளை இது காலிஃபிளவர் ரோஸ்ட் தான் சாப்பிடுவான், இதுதான் சாப்பிடுவான், அதுக்காக நான் அதுதான் வாங்கி கொடுப்பேன், அதைதான் சமைச்சு கொடுப்பேன் அப்படிங்கிற போது அதுல எதுவுமே சத்து இல்ல. சரியா? அப்ப சத்துக்கள் இல்லாத போது உள்ள அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் வளரக்கூடிய பருவம். அப்படிதானே? அப்ப நாங்க சத்து இல்லாம போகிறதுனால அந்த கண் அதோடைய சத்துக்களை இழக்கிறது, அந்த கை கால் அதோடைய சத்துக்கள் இல்லாம இழக்கிறனால அந்த ஒரு பிசிக்கல் டெவலப்மெண்ட் ப்ராப்பரா அவங்க பிள்ளைங்க உடம்புல நடக்க மாட்டேங்குது. அது போக இது மாதிரி குட்டி குட்டி பிரச்சனையா வர ஆரம்பிக்குதுங்க. நம்ம மார்க்கெட்ல கிடைக்கிற எல்லா இதுமே பாத்தீங்கன்னா அதுல சத்துக்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இல்ல. சரியா? எந்த ப்ராடக்ட்னாலும் நீங்க எடுத்துக்கோங்க. யாராச்சும் நீங்க சொல்லும் போது நான் ஹார்லிக்ஸ் தான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னமோ ஹார்லிக்ஸ் பெரிய சத்து இருக்கிற மாதிரி நம்ம அந்த காலத்துல இருந்து யாருக்குனாலும் உடம்பு சரியில்லைன்னா ஒரு ஹார்லிக்ஸ் பாக்ஸ்ல தூக்கிட்டு போயிருது. என்னமோ அதை குடிச்சா என்னமோ சரியாகி எந்திரிச்சு வந்துடுற மாதிரி. அப்படிலாம் இல்லைங்க. அதுல சத்துக்கள்லாம் கிடையாது.
முக்காவாசி நீங்க திரும்ப அதை வாங்கணும். உங்க பிள்ளைங்க ஒரு கை இப்ப போன்விட்டா போட்டு குடுக்குறீங்க. உங்க பிள்ளைங்க அம்மா நல்லா இருக்குமா, இதே நான் குடிக்கிறேம்மா, இதை குடிச்சீங்கன்னா நான் பால் குடிச்சிருவேமா அப்படின்னு உங்க பிள்ளைங்க சொல்றதுக்காக, உங்க பிள்ளைங்களை கவர்றதுக்காக அதுல நிறைய சாக்லேட், சுகர், அந்த டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்றதுக்காக என்னென்ன சேர்க்க முடியுமோ அதை தான் உள்ள பாட்டில்குள்ள சேர்த்திருக்காங்களே தவிர, இதை சாப்பிட்டா உங்க பிள்ளைங்களுக்கு சத்து ஏறுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஏறாதுங்க. அதுதான் உண்மை. எஸ் சார். And as you all know, as for the adults, the RD has been proposed by WHO and RCMR. Similarly, here also, ICMR has also set an RDA for children's health. And RDA is what recommended dietary allowance, and it is a minimal amount of nutrient which the children should get. Okay. Now, RDA says, you know, energy, protein, fat, minerals, vitamins, all these things, right? And it is needed to be administered in a correct quantity to the child. Otherwise, the result may not come. And that's the reason why for the last 1 month, I have changed the presentation as such. I never used to say now that you take protein, you take multivitamin, nothing. I used to tell them that you need to take adequate amount of nutritious supplements. If that adequate is not there, there is no point in taking it. Okay. And inadequate, see, exactly at the same time it came. Inadequate intake of, you know, you can see. Yes. Okay, so inadequate intake of nutrients can cause irreversible obstacles in children's development. Now you know that inadequate intake, and most of the people are telling, forget about children, even the adults, 90% of the people are still taking inadequate quantity of nutrients. And that's the reason why most of the people are not very healthy. Most of the people are diseased, right? They're visiting doctor again and again. Why all this? And still they're not getting any result. So from one patient, you are not actually coming down. In fact, you are going up. So inadequate intake of nutrients is a big problem as far as the child's development is concerned. Yes, ma'am. We'll come back after this. சோ எப்படி ஒரு பெரியவங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு சத்து தேவை அப்படின்னு RDA ICMR சொல்லிருக்காங்களோ அதே மாதிரி குழந்தைகளுக்கும் வரையறுச்சிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு உங்க பிள்ளைங்க சாப்பாட்டுல எவ்வளவு புரதம் இருக்கணும், எவ்வளவு கால்சியம் சத்து இருக்கணும், எவ்வளவு எல்லாமே மினரல்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு நாளைக்கு பிள்ளைங்களுக்கு எவ்வளவு தேவை, இந்தந்த வயசுக்கு எவ்வளவு வெயிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே அழகா வரையறுச்சு கொடுத்திருக்காங்க. சரியா? அதுபடி பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு நமக்கு தேவையான புரதம் ஒரு பிள்ளைக்கு இந்த எவ்வளவு இது தேவை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம குடுக்குறோமோ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுல ஒரு பங்கு கூட நம்ம வந்து கொடுக்க மாட்டோங்க. அதுதான் வந்து உண்மை. சரியா? நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். அப்ப புரதம் இதெல்லாம் இவ்வளவு தேவை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இன்அடிக்குவேட் இன்டேக். அது என்னங்க இன்அடிக்குவேட் இன்டேக் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல நிறைய, அதாவது எவ்வளவு அவங்க சொல்லியிருக்காங்களோ அந்த அளவு புரதச்சத்தோ இல்லாட்டி நார்ச்சத்தோ கால்சியமோ ஒரு நாளைக்கு ஃபுல்லா உங்க பிள்ளைங்க உடம்புக்கு கிடைக்கல நினைச்சுக்கோங்களேன், உங்க பிள்ளைங்களோட வளர்ச்சியில என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நிறைய அப்டக்கிள்ஸ், தடைகள் வரக்கூடும். எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது வந்து இர்ரிவர்சிபிள். நீங்க சத்துள்ள சாப்பாடு இல்லாட்டி கொஞ்சமா சத்து, சரியா? இல்ல நான் பருப்பு வச்சு என் பிள்ளைக்கு சும்மா ஒரு 2 வாய் காய் ஏதாச்சும் வச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அதுல போதுமான சத்துக்கள் இல்ல. அப்ப சாப்பிட்டுக்கிட்டே உங்க பிள்ளை வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பல்லுல சூத்த வருது, இல்லாட்டி உங்க பிள்ளைங்களுக்கு வந்து கண் பார்வை மங்கி கண்ணாடி போடுற மாதிரி வந்து நினைச்சுக்கோங்களேன். ஒன்ஸ் வந்துருச்சு, சரியா, நீங்க திரும்ப ரிவர்ஸ் போக முடியாது. சோ ஒருக்க கண்ணாடி போட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நான் வந்து சீக்கிரமா நல்லா சத்துள்ளதா கொடுக்குறேன், நான் சரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா திரும்ப ரிவர்ஸ் பண்ணி திரும்ப பழைய நிலைமைக்கு போறது கடினம். ஒருக்க சூத்த வந்துருச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன், நிறைய ஜங்க் ஃபுட் ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் திரும்ப எனக்கு அந்த சூத்தை எல்லாம் எடுத்து நான் பழைய மாதிரி பல்லு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா முடியுமா? முடியாது. அதனாலதான் பிள்ளைங்களுக்கு சத்துள்ள சாப்பாடு ஆரம்பத்துல இருந்தே கொடுக்கறது மிக மிக அவசியம். எஸ் சார். Okay. Now, what are the irreversible obstacles? That is stagnation in length of children by not getting enough protein. Still, people are confused regarding protein. And if any individual who is alive, forget about children, forget about any adult, it is whoever are living, and still they are not taking enough protein, then there are so many hell of a things which happen to that person. Right now, here the child's height is being stopped. That means stagnated. And when that happens, even if the child goes for an age of say 30, 40, the height will be like
a boy of a 10-year-old. So you cannot reverse that. Once it happens, it happens. And second one is the child's brain development is less due to intake of DHA and brain nutrition elements. We never give any brain nutrition. We don't give any nutrition as such. Forget about brain nutrition. So if a pregnant lady has not taken the DHA capsules, then definitely the development of the brain of her child will be less. And here, this is what it is. The nutrition elements which is required for the brain, you have not given, then how you can think of that the brain development will be optimal? No. And next is, again, as I told you, according to the age, that height is not there at all. And look at this. 1 out of every 3 children affected by nutritional deficiency in the world lives in India. A huge percentage, 33%. Nutritional deficiency. Just 33% Indian kids are nutrition deficient. And about half of children, now it is again alarming, almost 48 to 50% under the age of 5 in India remain malnourished for a long time. You forget about nutrition here. 50% of the kids are not even getting adequate amount of food to eat. And you're talking about nutrition. This is what people will say. So where are we? Just imagine, where are we? We talk very big things, right? And these small things, people are not able to, do it properly. And their height is very low according to age, and the development is also incomplete. This is again a big problem. The child would have attained the age of 15, but the development will be only at the age of 8. The 7-year gap is still remaining. Next is, you may find many children very weak according to their height and age. That means according to the age, they have got height, but the weakness is very, very high also. So what is the use of having the height and everything according to the age when you are absolutely weak? So weak will, you become weak because you are not taking adequate amount of nutrition supplements. So you need to understand, for every living individual, nutrition supplement is very, very necessary. Yes, ma'am. Yes, sir. சோ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க சத்துக்கள் நிறைந்த சாப்பாடு உங்க பிள்ளைங்களுக்கு குடுக்கலன்னா ஸ்டாக்னன்டேஷன் இன் லென்த்னு சொல்றாங்க. என்னன்னா அப்படியே வளர்ச்சி வந்து தடைபட்டுரும், அப்படியே நிற்கும். சரியா? நீங்க வந்து அதுக்கப்புறம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இல்ல, நிறைய முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த நம்ம யாரா இருந்தாலும் சரி வளர்றது 18 வயசு வரைக்கும் தான் வளருவோம். சரியா? அதுக்கப்புறம் சத்துக்கள்லாம் சாப்பிட்டு நம்ம வளர வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா முடியாது. அதே மாதிரி பிள்ளைங்களோட மூளையில நம்மளுக்கு அந்த DHA அப்படிங்கிற சத்து கிடைக்கலன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மூளை சுறுசுறுப்பா வேலை பார்க்காது. உங்க பிள்ளைங்க கொஞ்சம் சோம்பலா இருக்கும், படிப்புல கவனம் செலுத்த முடியாது. சரியா? அப்ப யார் ஒரு தாய்மார்கள் வந்து அவங்க கருவுற்று இருக்கும் போது அந்த DHA சத்து நிறைந்த சாப்பாடை சாப்பிடலையோ, இல்லாட்டி அதுக்கு அடுத்து பிள்ளைங்க வளர்ந்ததுக்கு அப்புறமும் அவங்க சாப்பிடுற சாப்பாடுல DHA அப்படிங்கிற சத்து இல்லைன்னா அந்த மூளை வந்து கம்ப்ளீட்டா வளர்ச்சி அடைஞ்சு முடிச்சிருக்காதுங்க. எஸ் சார். சோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஹைட் நம்ம சொன்ன மாதிரி அந்த பிள்ளைங்களோட வயசுக்கு ஏத்த, இப்ப 8 வயசுனா எவ்வளவு ஹைட் இருக்கணுமோ அந்த ஹைட் வந்து பிள்ளைங்க வந்து வர்றதில்லை. எதனால? நீங்க சத்துக்கள் நிறைஞ்ச சாப்பாடை கொடுக்காம விடுறனால அந்த பிள்ளைங்களால அவங்க வயசுக்கு ஏத்த ஹைட் வர மாட்டேங்குது. இன்னொரு அதிர்ச்சி தரமான தகவல் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம இந்தியாலங்க 3ல சரியா, அதாவது ஒரு குழந்தை வந்து நியூட்ரிஷன் அதாவது சத்துக்கள் எல்லாம் இல்லாம தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 3ல ஒரு குழந்தை சத்து குறைபாடுனால வாழ்ந்துகிட்டு இருக்குன்னா அப்ப எதை நோக்கி நம்ம உலகம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். சரியா? அது போக ஹாஃப் ஆஃப் த சில்ட்ரன், அதாவது மக்கள் தொகையில அந்த சில்ட்ரன்ல பாதிக்கு பாதி பிள்ளைங்க 5 வயசு கீழே இருக்கிற பிள்ளைங்க வந்து மால் நரிஷ்டா இருக்காங்க. மால் நரிஷ்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சத்துக்கள் எல்லாம் இல்லாம பாக்குறதுக்கு நோஞ்சானாதான் அவங்க ரொம்ப காலகட்டத்துக்கு இருக்காங்க. சரியா? சோ பிறந்ததுல இருந்து அவங்க ரொம்ப காலகட்டத்துக்கு அந்த பிள்ளைங்களை என்னன்னா சத்துக்களே இல்லாமதான் அவங்க வாழ்நாள்ல தள்ளிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எஸ் சார். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வளர்ச்சி வந்து எந்த நேரத்துக்கு சரியான சத்துக்கள் கொடுத்தாதாங்க வளர்ச்சி ஏற்படும். சரியா? 18 வயசுக்கு அப்புறம் நம்ம யாருமே வளர மாட்டோம். அப்ப அந்த வயசுல சத்துக்கள் இல்லாம அந்த பிள்ளைங்களுக்கு போதுமான வளர்ச்சி கிடைக்க மாட்டேங்குது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வயசுக்கு ஏத்த ஹைட்டும் வரல, வெயிட்டும் வரல. அப்ப அவங்களோட டெவலப்மெண்ட் அந்த வளர்ச்சி என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு மாதிரி இன்கம்ப்ளீட் ஆயிருது. பிள்ளைங்களுக்கு பாக்குறதுக்கு உங்க பிள்ளைங்க வந்து நோஞ்சா மாதிரி இருப்பாங்க. கிளாஸ்ல ஒரு 40 பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அந்த பிள்ளை வந்து அந்த மீதி எல்லா கிளாஸ்மேட்ஸ் மாதிரி இல்லாம பாக்குறதுக்கு ரொம்ப தின்னா, ரொம்ப ஒல்லியா, ஹைட் கம்மியா இருப்பாங்க. சரியா? சோ அது எல்லாமே சத்துக்கள் இல்லாதது அப்படின்னு சொல்லி அர்த்தம். எஸ் சார். And
this another, so many studies I am presenting before you so that you can understand in which situation we are now. 1 out of every 5 children under the age of 5 in India is weak. Because as I told you, that many children are very weak according to their height and age. So according to their height and age, the children feel very, very low. And 1 out of every 5 children under the age of 5 in India is that's the biggest problem. Yes. 1 out of that is almost 20%, right? And in India, see, every study is related to India only because we are in India only, right? So in India, about 43% of children under the age of 5 are generally underweight in proportion to their age. This is a very big picture. I am telling you. It's a dangerous pick because see, look at the percentage here. Oh my goodness. And look at the percentage, 43. That means almost 50%. Under the age of 5 are generally underweight in proportion to their age. So can you believe it? This is what the real scenario. And we are running behind. I am a compliant boy and Boost is the secret of my energy. And if this could give you energy, this could remove your weakness, this could give you everything, then why this alarming study is still prevailing? That is my question. Because NutriCharge kids came only maybe some 5 years back. But this Boost, then this Horlicks, then Bonvita, all these products was there in the market for very, very, very long time. Then that's the reason why I say that most of the children who are grown up now, their life would have begun with the powder which their mother or father brought them after looking into the advertisement, right? So that is very, very dangerous and understand. Okay, yes. Next is next one. Yes. சோ அது போக நம்ம இந்தியால நிறைய ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க அங்க குழந்தைகள்ல. சோ அது மாதிரி ஒரு ஆராய்ச்சியில என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது half of the children, பாதிக்கு பாதி இருக்கிற பாப்புலேஷன் நம்ம பிள்ளைங்க வந்து malnourished, அதாவது சத்துக்களே இல்லாம இருக்கிறாங்க ரொம்ப காலகட்டத்துக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? This one already seen sir. சோ அதுபடி பார்த்தா அவங்களோட ஹைட் கம்மியா இருக்கு, அதனால வெயிட்டும் கம்மியா இருக்கு, ரொம்ப நோஞ்சானாதாங்க இருக்காங்க பிள்ளைங்க. அவங்க வயசுக்கு ஏத்த மாதிரி அந்த வளர்ச்சி வந்து அவங்களுக்கு முழுமையா அடையல. சரியா? நெக்ஸ்ட். சோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 5 குழந்தைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒரு குழந்தைகள் இந்தியால வீக்கா தான் இருக்கு. அதாவது அந்த ஹைட்டும் இல்ல, வெயிட்டும் இல்ல, தசைகளும் வைக்காம நோஞ்சானா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி சொல்றாங்க. 5ல ஒரு குழந்தை அப்படிதாங்க இருக்கு. Next slide, sir. சோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 43%, அதாவது கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி குழந்தைகள் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு 5 வயசு கீழே இருக்க குழந்தைகள் எல்லாமே அண்டர் வெயிட்டா தாங்க இருக்காங்க. அந்த வயசுக்கு ஏத்த அவங்களுக்கு வெயிட் இல்ல. சத்துக்கள் இருந்த சாப்பாட தாய்மார்கள் வந்து கொடுக்க மாட்டேங்கிறோம். சோ நம்ம யாராச்சும் நம்ம பிள்ளைங்க வந்து சரியா சாப்பிடல, சரியா வந்து கவனிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம திட்டக்கூடாது. சோ உங்க மேல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பெற்றோர்களும் கவனத்தை நம்ம வந்து ஈர்க்கணும். எஸ் சார். And protein is the culprit here because protein is a very important nutrient in everyone's development, but especially for the children, because we are talking about that particular stream now. And when you are not giving the adequate amount of protein to the children, then you can understand what development that child will get. Okay, so what are the benefits of protein? When you give NutriCharge kits or when you give protein to the child, what are the benefits the child is going to have? The first one, it is helpful in children's development. The second one, it is helpful in maintaining body organs. And the third one, it is helpful in making muscles as well as making the bone very, very strong. And as you all know, when we were all born, we were hardly this much, right? This much, not even 1 feet. But now there are people who are 5 feet, 6 feet, 7 feet, right? That's the height now the people have. How that happened actually? Is it that the lung developed? Is it that the brain developed? Is it that the kidney developed? The heart developed? No. It is because the brain, the bone has developed. எலும்புகள் தான் டெவலப் ஆயிடுச்சு, அதுக்கு தான் நமக்கு ஹைட் கிடைச்சாச்சு. Otherwise, we will not have this. Understand this very, very clearly, right? So protein is very, very important, my dear friends. Yes, ma'am. Yes, sir.
சோ அப்ப இந்தியால வந்து சத்துக்கள் கம்மியா தான் நம்ம குழந்தைகள் இருக்காங்க, பாதிக்கு பாதி அப்படின்னு சொல்லி பாத்துட்டோம். சரியா? புரத சத்து எதுக்கு குழந்தைகளுக்கு தேவை அப்படின்னு சொல்லி பார்க்க போறாங்க. சோ ஒரு மனுஷனுக்கு, பெரியவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பிறந்த குழந்தைகள்ல இருந்து புரதச்சத்து அப்படிங்கிறது மிக மிக அவசியம். அது குழந்தைகளோட வளர்ச்சி ஏற்படுத்திங்கன்னா ரொம்ப அந்த புரதச்சத்துங்கிறது ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போறோம். சோ ஒரு புரதச்சத்து நிறைஞ்ச சாப்பாடு கொடுக்கறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதலாவது உங்க குழந்தைகளோட வளர்ச்சி வந்து முழுமையடையுது. சரியா? அது போக இரண்டாவது என்ன சொல்லலாம்னா, அவங்களோட பாடி ஆர்கன்ஸ், அதாவது கை, கால், கண், மூக்கு, வாய், இது மாதிரி ஆர்கன்ஸ் எல்லாமே வளர்ச்சி அடைகிறதோட அது சரியான சத்துக்களை அடைஞ்சு அதே மாதிரி ஆரோக்கியமா பாதையில வந்து வச்சிருக்கணும். சரியா? அடுத்தது மூணாவது என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, புரத சத்து இருந்தாதான் உங்க பிள்ளைங்களோட உடம்புல வந்து தசைகள் வைக்கும். சரியா? பாக்குறதுக்கு நோஞ்சானா இருக்கான் அப்படின்னு சொன்னீங்கன்னா, புரதச்சத்து நீங்க கொடுத்தாதான் அந்த புரதச்சத்து உங்க உடம்புக்குள்ள போய் உள்ள தசைகளை வைக்கிறதுக்குரிய வேலைகளை பார்க்கும். சரியா? அப்ப புரதச்சத்து இருந்தாதான் உங்க பிள்ளைங்களோட வளர்ச்சி முழுமையடையுது, உள்ள இருக்கிற உறுப்புகள் எல்லாம் ஆரோக்கியமா இருக்கு, அது போக தசைகளும் வச்சு உங்க பிள்ளைங்க வந்து ஆரோக்கியமா இருக்கும். இது எல்லாமே புரதச்சத்துடைய நன்மைகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எஸ் சார். Yes, before moving ahead, there's a very good news which had come now. I would like to congratulate Narayan sir and Karthikeyan sir because they have registered for ANCC course just now through our link. So Tamil Makkal Valge. Yes sir. So நம்ம நாராயணன் சாரும் கார்த்திகேயன் சாரும் இப்ப நமக்கு அந்த சார் அனுப்பிச்ச லிங்கை யூஸ் பண்ணி இப்ப ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கு நம்ம கண்டிப்பான முறையில் பாராட்டியே ஆகணும். சோ வாழ்த்துக்கள் சார். சோ இன்னும் இருக்கிற 58 பேர்ல யார் யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணலையோ, நம்ம சுரேஷ் சார் வந்து சாட் பாக்ஸ்ல லிங்க் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த லிங்க் அமைக்கி நீங்க உள்ள போனாலே உங்களுக்கே தெரியும் எங்க பேர் கொடுக்கணும், எங்க மெயில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஜஸ்ட் நீங்க இந்த ANCC கோர்ஸ்ல வந்து சேர்ந்துருங்க. சோ இப்ப யூஸ் பண்ணி யார் யாரு சேர்றீங்களோ, இதே மாதிரி நாராயணன் கார்த்திகேயன் சார் மாதிரி உங்க பேரையும் நீங்க வந்து சாட் பாக்ஸ்ல வந்து பதிவிட்டலாம். இது மாதிரி நாங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்க கொஞ்சம் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். Thank you, sir. Yeah, thank you. Yes. And what are the problem when the protein is not adequate into the children's body? That is due to the protein deficiency, what actually happens? Diarrhea or stomach wounds. This is what the child will have. And because of that, recurring sickness or infection will happen because the immunity of the body would have been decreased tremendously. So this is very, very important thing to understand, that if protein is there adequately in your body, then only you will have immunity. Otherwise, you will not have immunity. Thousands of vaccine you put, you will not get. Because protein makes antibody and antibody gives you immunity. So protein is very, very important, my dear friends. If you have got any doubt regarding protein still there, please rub it off. Then only you will be healthy. Okay, right. Okay, we'll come back after this. Yes, sir. சோ புரதச்சத்து இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, புரதச்சத்து தானே இல்லாம போகுது அப்படின்னு சொல்லி விட முடியாதுங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சிறு குழந்தைகளுக்கு அவங்க சாப்பிடுற சாப்பாடுல புரதச்சத்து இல்லைன்னா அடிக்கடி அவங்களுக்கு வந்து அந்த வயிற்றுல வந்து புழு ஈஸியா வந்துருது. அது போக டயரியா, சாப்பிட்டது எதுவுமே சேர மாட்டேங்குது. சரியா? நிறைய பேர் சொல்லுவாங்க, அவனுக்கு என்ன சாப்பாடு கொடுத்தாலும் சேரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுங்க, புரதச்சத்து இல்லாதனால, சத்துக்கள் இல்லாதனால தான் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, உங்க பிள்ளைங்களுக்கு அடிக்கடி வயிற்றுல புழு வருது, அடிக்கடி காய்ச்சல் வருது, ஒரு வயிற்று வலி, எதுனாலும் சேராம போகிறது, எல்லாமே புரதச்சத்து இல்லாதனாலதான். சரியா? சோ புரதச்சத்து இல்லாம நீங்க எவ்வளவுதான் வேக்சினேஷன், ஒரு 1000 வேக்சினேஷன் போட்டுக்கிட்டாலும் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உங்க உடம்புல வந்து வராதுங்க. சோ நோய் எதிர்ப்பு சக்தி வேணும், என் பிள்ளைக்கு இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா புரதச்சத்து கண்டிப்பா அவசியம். எஸ் சார். Okay, now look at this. About 50% of school going children do not have breakfast regularly, and because they don't take breakfast regularly, the growth or the nutrition which is required for the body always goes down. And this particular product which we are going to talk now, because I've just not reached that particular product, so this product will definitely suffice the problem which they are facing now. Because traditional breakfast intake, I will not say that you need to take it, but when you take PVM of breakfast, that will definitely suffice the requirement. So because you are not getting
as per the requirement, these are the problem which you get when you don't have breakfast also. The physical development, enthusiasm, ability to learn, memory and academic performance, as well as emotional and psychological skills are adversely affected. What is that is left out? Just imagine. Everything is required for a child and everything is affected adversely. Then you can understand what condition that particular child would be, right? So it is our duty to see that they are taking breakfast regularly, because during the lockdown, they used to get up late. Now the school has opened, they need to go very fast. So what they do, they get up also late now, but they need to reach school on time. So, but they don't get time for having breakfast. That's the problem. So give them NutriCharge PVM of breakfast and see that their development is almost optimal. Yes. Yes. Yes, unmute yourself now. Yes, now you can speak. So, அடுத்து என்னது ஒரு அதிர்ச்சி தர தகவல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பாதிக்கு பாதிங்க, அதாவது 50% ஸ்கூலுக்கு போற குழந்தைகள் பாத்தீங்கன்னா அவங்களோட காலை உணவை எடுத்துக்கிடாம போறாங்க. நம்ம ஈஸியா சொல்லுவோம், சரியா? என் பிள்ளை காலையில அவன் டைம் இருக்க மாட்டேங்குது, சாப்பிட மாட்டேங்கிறான், அவசரமா போயிடுறான் சாப்பிடாம அப்படின்னு சொல்லி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்க பிள்ளைங்களுக்கு நைட்டு 8 மணி நேரம் தூங்குறாங்க, சரியா? அப்ப காலையில உங்களுக்கு வந்து 7 மணிக்கு எந்திரிச்சோன்னா உங்களுக்கு எம்டி ஸ்டொமக்கா இருக்கு, வயிற்றுல வந்து சாப்பாடே இல்ல. அந்நேரம் எல்லா ஆர்கன்ஸ்க்கும் அந்த சத்து போய் சென்றடைய நேரத்துல எதுவுமே சாப்பாடு போடாம சத்துக்களே இல்லாம நீங்க வந்து உங்க பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடுறீங்க, சரியா? அப்ப பிள்ளைங்களுக்கு போய் ஸ்கூல்ல போய் உட்கார்ந்தானா ஒரு 10:30 எப்படி கபகபன்னு பசிக்கும், சரியா? அப்ப அந்த பிள்ளைங்களால பாடத்தை கவனிக்க முடியுமா? முடியாதுங்க. சோ அப்ப ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம ஒரு குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போனா அதுவால எந்தூசியாஸ்டிக்கா இருக்க முடியாது, அதாவது துருன்னு இருக்க முடியாது. அது போக இன்னொரு மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, படிப்புல கவனம் செலுத்தவே முடியாது. நம்மளா இருந்தாலும் முடியாது. சோ பெரியவங்களுக்கே என்ன பண்ணும், நீங்க காலையில சாப்பிடாம இருந்து பாருங்களேன், ஒரு 11:30க்கு என்ன பண்ணும்னா பசிக்கும், ஏதாச்சும் ஒண்ணு. நீங்க என்ன பண்ணுவீங்க, வீட்டுல இருக்கும் போது காஃபி குடிச்சிருவீங்க. இதே ஆம்பளையால் வெளியா இருந்தா என்ன பண்ணுவாங்க, போய் டீயை குடிச்சிருவாங்க, இல்லாட்டி ஒரு வடை ஏதாச்சும் சாப்பிடுறீங்க. பிள்ளைங்க எங்க போவாங்க? சோ பிள்ளைங்களை காலை உணவு இல்லாம அனுப்புறது வந்து மிக மிக தவறு. என்னன்னா பாதிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்க படிப்பு அவங்களால கவனம் செலுத்த முடியாது, அவங்களுக்குரிய சத்துக்கள் அவங்க உடம்புல உள்ளுறுப்புகள் போய் அடையாது. அது போக மெமரி, அதாவது அந்த மூளையெல்லாம் பசிக்குது அப்படின்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருக்க நேரத்துல மேம் எடுக்கிற ட்ரிக்னாமெட்ரி, அல்ஜிப்ரா எதுவுமே தலைக்குள்ள போய் உட்காராதுங்க. சோ எல்லாமே ஒண்ணுக்கொன்று அப்படியே தொடர்புடைய உங்களுக்கு பாதிக்குது. நீங்க நினைப்பீங்க காலையில சாப்பிடாம போறதுனால என்ன, ஒரு 3 மணி நேரத்துல மத்தியானம் பிள்ளைங்க சாப்பிட்டுரும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. காலை உணவுங்கிறது மிக மிக அவசியம். சோ பிள்ளைங்களுக்கு நீங்க வந்து யாராச்சும் ஒரு பெற்றோர்கள் சொல்றவங்க கிட்ட நம்ம புரிய வைங்க. சோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் குடிக்கிற மூலியமா என்ன பண்ணலாம்னா அதை ஈடுபடுத்திடலாம். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு காலையில எவ்வளவு சத்துக்கள் தேவையோ சோ நம்ம நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் பால்ல கிண்டி குடுக்கறது மூலியமா என்ன ஆகும்னா, அந்த சத்துக்கள் எல்லாம் என்ன பண்றோம், நம்ம வந்து டேலி பண்ணி கொடுக்குறோம். சோ ஒரு இட்லி சாப்பிட்டுட்டு போறதுல என்ன கிடைக்கும், இட்லிங்கிறது வெறும் கார்போஹைட்ரேட், அப்படித்தானே? அப்ப வயிறும் நுமராது, சத்துக்கள் இருந்து சாப்பிட நம்ம கொடுக்கல. அப்படிங்கும்போது நம்ம நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் குடுக்கறதுனால என்ன பண்ணா பயப்பட தேவையில்லை. ஏன்னா சத்துக்கள் எல்லாம் நிறைஞ்ச சாப்பாடு நமக்கு எடுத்துக்கிறதுனால என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு காலை உணவுக்கு என்னென்ன சேர்த்துக்கணுமோ அது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து குடுக்கறதுனால அது போய் உள்ளுறுப்புகள் எல்லாத்தையும் வளர்ச்சி அடைஞ்சு பிள்ளைங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கம்முன்னு இருக்கும். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, நம்ம நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் ஒரு டம்ளர் குடிச்சிட்டு போங்களேன், உங்க பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு இட்லி சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு போனா கூட அந்த பிள்ளைங்க சொல்லுவாங்க ரொம்ப கம்முன்னு ஃபுல்லா இருக்கும், உங்களுக்கு ஸ்டொமக் வந்து ஒரு ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஒரு திருப்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எஸ் சார். And many children are even reluctant to eat food. Forget about taking any other thing, right? Now the problem here is, this is a study, it's not I am saying. So all mothers, please don't look angrily towards me. 81% of Indian mothers consider children to be reluctant, picky eaters, to take all kinds of food. So when the mothers start feeling like this, then how can you give this to the child? The mother themselves say that my child will not take this, my child will not take this, we will not love that, you will love this only. So all these type of things, when you tell in front of your child, what actually happens is the child will definitely get the feeling that I can play, right? I can dictate things. So what actually happens is, most of the thing which is required by the child for the development, he may not take. And the same mother after some time will come back again. When we say that give NutriCharge kids, they will not give because the taste, my child will not. But the same mother after some days will come back to us and say, "There, look at sir,
my child lacks energy. He or she gets tired very quickly. He or she is not able to study properly. Why? Because the nutrients according to the need of the child is not getting to the body. So the body is not completely developing and the health is not proper. This is the reason. So try to give without any inhibition all these nutrients in a correct quantity. Yes, ma'am. Yes, sir. So அது போக நிறைய குழந்தைகள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சாப்பிட ரிலக்டண்டா இருக்காங்க. எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம நம்ம போய் சாப்பாட வச்சோம்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே சாப்பிடாம அதெல்லாம் ஆறி போய் நமக்கு பாக்குறதுக்கே கோவம் வந்து அது சண்டை வந்து பிள்ளைங்களுக்கு ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பிள்ளைங்களுக்கு நீங்க வந்து சத்துக்கள் இல்லைன்னு நினைச்சுக்கோங்களேன். உங்க பிள்ளைங்களுக்கு இப்படிதாங்க இருக்கும். இன்ட்ரெஸ்டே இருக்காது. சாப்பிடறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்காது. சோ 81% இந்திய தாய்மார்கள் என்ன சொல்றாங்கன்னா என் பிள்ளை வந்து பிக்கி ஈட்டர்ஸ்னா அவன் வந்து வெறும் பட்டர் பீன்ஸ் தான் சாப்பிடுவான், வெறும் காலிஃபிளவர் ரோஸ் தான் சாப்பிடுவான். இதுல என்ன பெருமை அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியல. சோ இதை வந்து பெருமையா வேற கொஞ்சம் பேர் சொல்லிக்கிடுவாங்க. அவன் இதெல்லாம் சாப்பிட மாட்டான், கீரை இதெல்லாம் வச்சாலும் பிடிக்காது அப்படின்னு சொல்லி அப்படியே கொண்டுட்டு வந்துடுறான். அவனுக்கு பிடிச்சதுக்கு அதுக்காக நான் பிடிச்சதான் வைக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா யாரு அவங்க பிள்ளைங்களை பத்தி இப்படிலாம் சொல்றாங்களோ நீங்க அவங்க கிட்ட நம்ம நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ சொல்லி நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாங்க. அது போக இன்னும் தாய்மார்கள் என்ன கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா அவங்க குழந்தைகளுக்கு எனர்ஜி இல்ல, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து டக்குன்னு படுத்துறான், அவனுக்கு அடுத்து ஹோம்ஒர்க் எழுதுறது கூட ரொம்ப டயர்ட் ஆயிடுறான் சீக்கிரமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? எதனால அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. படிச்சுட்டு வராங்க, ஸ்கூல்ல ரொம்ப நேரம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். சரியா? உண்மையில சொல்ல போனோம்னா படிச்சுட்டு தானே வர்றாங்க. வீட்டுக்கு வந்து அதுக்கு ஏன் அப்படி ஒரு எனர்ஜியே இல்லாம ரொம்ப சோம்பலா எதுக்கு ஃபீல் பண்ணணும், ஏன் டயர்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சத்துக்கள் இல்லாததுதான் காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம புரிய வச்சு நம்ம நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் வந்து அவங்க கிட்ட சொல்லலாம். அது மாதிரி தாய்மார்கள்ட்ட. எஸ் சார். Yes. Now, for the brain development, if the parents comes to you, in fact, you will not go and promote this NutriCharge kits to the children, right? You'll definitely promote this to the parents. So when we go to a parent and the parent complains of the brain development or the memory power is very bad, is not able to put out the things properly which you have learned. So all these things are very, very not very good for the students as such, right? So for the brain development and for memory and all, there are enough and more beneficial ingredients available in the market. For example, DHA, choline, Tinospora cardifolia, then iron, phosphorus, B complex vitamins, manganese, vitamin C, iodine. You can't say the parents, go and take this, your child will be absolutely perfect. From where will get it? What is the amount of these ingredients a child should need? All these things we don't know. That's the problem. Next is, if a parent complains about the immunity of the child, you can say that iron, L-lysine, zinc, copper, selenium, vitamin A, E, and probiotics is definitely good for the immunity. You can give your child this particular ingredients. From where will you get this? How much you need to give? Nobody knows. And the third one is for the physical development. Because if you find that the child is 10-year-old and the height is of a 4-year-old guy, then you can understand that the proper height is not there, proper development is not there. So you can give protein, L-lysine, magnesium, chromium, potassium, vitamin D, phosphorus, magnesium, calcium. If you tell like this, it looks like a song, right? You may not be able to understand where to give, from where to buy it and what amount you given. So my dear friends, there is another one big problem with the parents say that my child is not interested in eating food, only junk food he likes, and the digestion is very, very poor, sir. It is because the digestive enzymes are not properly actually is there in their body actually, right? The production of the digestive enzyme is very, very weak, and the vitamins. So you need to give them prebiotics and probiotics. Prebiotic, that it is the food for the probiotic, and probiotic, that is a good bacteria which is there in the intestine to keep the gut clean and to keep the digestion absolutely proper. And without digestion, my dear friend, I tell you, even you take nutritional supplement, that will not have any effect whatsoever, because that needs to be digested. Then only it will get absorbed in the body. When the digestion is wrong, then everything is wrong. The whole body and the whole system of the body is circulating around or dependent on digestive system. If that system is gone, everything is gone, right? So we are so lucky that for all these kinds of parents, their children is like this, the way we have explained you for the last 1 hour. Then we are so lucky that you don't have to go and tell all these things. You
just tell them, give NutriCharge kits. Okay, and we are giving in a powder form because you know that some of the children, they don't take tablets and capsules. So powder everybody can take. So NutriCharge kit you give, it will definitely help to increase the physical growth, mental development, and it will prevent the infection on a daily basis. So understand the value of NutriCharge kits, my dear friends, and start promoting to everybody, every parent. It will definitely, you are doing a very good job, I'm telling you, a social service, because child is going to be the tomorrow's citizen, right? So if he's fit today, tomorrow he'll be fit. Otherwise, the country will not be in a good hand. That's for sure. Yes, ma'am. Yes, sir. So, என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதே மாதிரி நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் வந்து நம்ம குழந்தைகள்கிட்ட போய் நம்ம பேச போறது இல்லை, தாய்மார்கள்ட்ட தான் போய் பேசுறோம் இல்லையா? ஒரு அம்மா அப்பா கிட்ட தான் நம்ம போய் பேசணும். சோ அது நீங்க பேசும்போது கவனம் தேவைங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எந்த ஒரு பெற்றோர்கள் வந்து நீங்க பேசும்போதே கொஞ்ச நேரத்துல அவங்களே கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அவன் படிக்கவே மாட்டேங்கிறான், இல்ல சாப்பிடவே மாட்டேங்கிறான், வெயிட்டே போட மாட்டேங்கிறான் அப்படின்னு. அவங்க என்ன கன்சர்ன்ல பேசுறாங்களோ அதுக்கு ஏத்தாப்புல நீங்க வந்து போய் சொல்லணும். சரியா? ஆல்ரெடி ஒரு பிள்ளை வந்து நல்லா வெயிட் போட்டு பயங்கரமா ஹைட் அண்ட் வெயிட்டா இருக்கிற பிள்ளைகிட்ட போய் நம்ம வந்து நீங்க நியூட்ரிசார்ஜ் கொடுக்கறதுனால உங்க பிள்ளைங்க வந்து சரியான வெயிட் போடுறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்க கூடாது. சரியா? ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துக்கிட்டு இருக்க பிள்ளைகிட்ட போய் நீங்க வந்து உங்க பிள்ளைங்களுக்கு வந்து இன்னும் மூளை வளர்ச்சி இன்னும் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துட்டு போக முடியாது. சோ அவங்க பெற்றோர்கள் என்ன கன்சர்ன் நம்மளுக்கு வர்றாங்களோ அவங்க தேவைகளை அறிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்தாப்ப நீங்க பேசணும். சரியா? யார் ஒரு குழந்தைகளுக்கு வந்து மூளை வளர்ச்சி இன்னும் அதிகம் தேவைப்படுதோ, அதாவது படிப்புல கவனம் சிதறல் இருக்கு, சரியா படிக்கல அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ற பெற்றோர்களுக்கு நம்ம என்ன சொல்லலாம்னா, மூளை வளர்ச்சிக்கு மிக அவசியமானது DHA. சரியா? அந்த DHA அப்படிங்கிறது அது போக கோலின், அது போக அயன், பாஸ்பரஸ், பினோஸ்போரா, கார்டிஃபோலியா, இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு சீந்தில் கொடி, அதிமதுரம் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா? இது எல்லாம் மூளை வளர்ச்சிக்கு மிக மிக அவசியம். சரியா? பெற்றோர்கள் தேர்ந்தெடுத்து போய் DHA எங்க கிடைக்கும், கோலின் எங்க கிடைக்கும், இது 2 ஸ்பூன் போடுவா, அதை 2 ஸ்பூன் போடுவான், போட முடியுமா? எங்க கிடைக்கும்னு தெரியுமா? கிடைக்காது. அதிமதுரம் நாட்டு மருந்து கடையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சாலும் நம்ம வாங்கி கொடுப்போமா? அப்படியே கலந்து கொடுத்தாலும் நம்ம பிள்ளைங்க குடிக்க மாட்டாங்க. சரியா? அடுத்தது, யார் ஒரு பெற்றோர்கள் தான் குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கு, எனக்கு அடிக்கடி அவனுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்றாங்களோ அவங்க கிட்ட சொல்லி புரிய வைக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டக்கூடியது வந்து ஒரு அயன், ஜிங்க், காப்பர், செலினியம் அப்படிங்கிற சத்துக்கள். இது எல்லாமே நம்ம நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ்ல வந்து உள்ளடக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். எஸ் சார். நெக்ஸ்ட், அடுத்தது பிசிக்கல் டெவலப்மெண்ட். அதாவது கரெக்ட் ஹைட், வெயிட் வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா அதுக்கு புரத சத்து மிக அவசியம். நமக்கு இதுல புரத சத்து இருக்கு, லைசின், மெக்னீசியம், குரோமியம், பொட்டாசியம், விட்டமின் டி, இவ்வளவு சத்துக்களை வந்து உள்ளடக்கி இருக்காங்க நம்ம நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ்ல. அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த வளர்ச்சியை என்ன தேவையோ அந்த சத்துக்களை வந்து அந்த உறுப்புகளுக்கு போய் சென்றடைய வைக்குதுங்க. எஸ் சார். அடுத்தது ப்ரீ ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ப்ரீ ப்ரோபயோட்டிக்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதையும் உள்ள சேர்த்துருக்கு. நான் என்னன்னு சொல்லி சொல்றேன். நம்ம சாப்பிடுற சாப்பாடு, பெரியவங்களா இருந்தாலும் சரி, சின்னவங்களா இருந்தாலும் சரி, சிறுவர்களா இருந்தாலும் சரி, இப்ப நீங்க 2 இட்லி சாப்பிடுறீங்கன்னா 2 இட்லி சாம்பார் வச்சு சாப்பிடுறது, அந்த சத்துக்களை 2 இட்லியே உங்க வயிறு வந்து உரிய தெரிஞ்சிருக்கும். சரியா? அந்த சத்துக்களை எடுத்து ரத்தத்து மூலியமா உங்க உடம்புக்கு எல்லாம் அனுப்ப தெரிஞ்சிருக்கணும். நீங்க சாப்பிடுற சாப்பாடுல இருந்து உங்க வயிறு வந்து சரியா டைஜஸ்ட் பண்ணாதான், அந்த டைஜஷன் கரெக்டா நடந்தாதான் உள்ளுறுப்புகளுக்கு எல்லாம் போய் சத்துக்கள் அடையும். அந்த டைஜஷனே சரியா நடக்கலன்னு நினைச்சுக்கோங்களேன், அப்ப சாப்பாட்டுல இருந்து உங்க உடம்புக்கு சத்துக்களை பிரிச்சு எடுக்கவே தெரியலன்னா அப்புறம் எப்படி நம்மளுக்கு சத்துக்கள் கிடைக்கும்? நீங்க என்னதான் சத்துள்ள சாப்பாடு உங்க குழந்தைகளுக்கு கொடுத்தாலும் அது போய் சென்றடையாது. சரியா? அப்ப என்ன பண்ணணும்னா, அந்த உள்ள டைஜஸ்டிவ் என்சைம் அப்படிங்கறது வந்து நமக்கு நிறைய சுரக்க வைக்கணும். அப்ப அதுக்கு என்ன தேவைன்னா, ப்ரீ ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படிங்கிறது தேவை. ப்ரீ ப்ரோபயோட்டிக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, நம்ம வயிற்றுக்குள்ள நல்ல கிருமிகள் இருக்கும். அந்த நல்ல கிருமிகளுக்கு சாப்பாடு தான் ப்ரீ ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படிங்கிறது. அதையும் நம்ம நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ்ல உள்ள சேர்த்திருக்காங்க. அப்ப இதை சாப்பிட்டுட்டே வரும்போது உங்க பிள்ளைங்களுக்கு அந்த செரிமான தன்மை வந்து சரியாகுது அப்படின்னு சொல்லலாம். எஸ் சார். சோ அடுத்தது, நம்ம இந்த நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் குடுக்கறனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் குடுக்கறனால உங்க பிள்ளைங்களோட கரெக்ட் ஹைட், வெயிட் வந்து மெயின்டைன் பண்றாங்க. ஆல்ரெடி என் பிள்ளை கரெக்ட் ஹைட் வெயிட்டா தான் இருக்கான், இதை சாப்பிட்டா இன்னும் கூடிருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டவுட் கேட்பாங்க.
அது அப்படி கிடையாது. சரியா? எவ்வளவு சத்துக்கள் சேர்க்கணுமோ அதை சரியான விதத்துல தேர்ந்தெடுத்து நம்ம உள்ள சேர்த்திருக்கோமேங்க தவிர உங்க பிள்ளைங்களுக்கு இப்ப புரதச்சத்து என்ன பண்ணணும்னா நீங்க கரெக்ட் ஹைட் வெயிட் இருந்தீங்கன்னா அதை அப்படியே தக்க வச்சு கொண்டுட்டு போறதுக்காக மெயின்டைன் பண்றதுக்காக தான் உதவுமே தவிர இன்னும் கூடுதலா வெயிட் போட்டு பருமனா உங்க பிள்ளை வளர்ந்துருமோ அப்படின்னு சொல்லி நீங்க பயப்பட தேவையில்லை. அப்ப எந்த ஒரு குழந்தைகள் இந்த நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் டெய்லி இந்த சத்துக்கள் போய் சென்று அடையுதோ அது சரியான வளர்ச்சி அடைகிறாங்க. அவங்களோட மூளை செயல்திறன் வந்து சரியான விதத்துல ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கு. சரியா? எல்லாருக்குமே மூளை அளவு வந்து சரியா தாங்க இருக்கு. நம்ம அதை யூஸ் பண்ணாம ஆக்டிவேட் பண்ணாம இருக்கும். சரியா? இன்னும் ஃப்ரெஷ்ஷா அப்படியே வச்சிருக்கோம், யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம். எல்லாத்தையும் நல்லா புத்துணர்ச்சியா ஆக்டிவேட் பண்ணி விட்டுட்டோம்னா எந்த ஒரு குழந்தையும் நன்றாக படிக்கும், எல்லா பிள்ளைங்களும் சுறுசுறுப்பா இருக்கும், நம்ம சொல் பேச்சு கேட்பாங்க. எஸ் சார். அடுத்து சோ அதனாலதான் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ வந்து பெற்றோர்கள் கிட்ட எடுத்து சொல்லுங்க. சரியா? அப்ப இவ்வளவு நன்மைகள் எல்லாம் ஒருங்கே உள்ளணிச்சிருக்குன்னா அது வந்து ஒரு அற்புதமான ப்ராடக்ட் தானே. அப்ப நம்ம நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் வந்து டேப்லெட் பிள்ளைங்க கஷ்டப்படுவாங்க சாப்பிடறதுக்கு அப்படிங்கிறதுக்காக சத்து எல்லாம் உள்ள அடக்கி ஒரு சப்ளிமெண்ட் ட்ரிங்க் ஒரு பவுடர் ஃபார்ம்ல நம்ம வந்து கொடுக்குறோம். எஸ் சார். This NutriCharge Kids contains 49 essential nutrients, and this is the maximum by any company. I'm telling you. Go to Indian market, you will not find a product with 49 essential nutrients for the children. And out of that, very important one, 10 botanicals. You will not find 4 botanicals in a product. Here we are putting 10 botanicals and 3 types of protein, 29 vitamins and minerals, 1 prebiotic, 2 probiotic, and 5 micro molecules. So these are the total ingredients which is there in NutriCharge Kids. And this is the first time in India a unique health drink for children has been introduced with 49 nutrients and 10 botanicals. Okay. And NutriCharge Kids contain, as I told you, 3 types of protein. And in some of the things you don't find protein itself adequate amount. And here we are putting 3 types of protein: soy protein, whey protein, milk protein. Everything is required for the muscle development. Everything is required for the bone development. Everything is required for the overall development of the body organ and the body. Then protein in NutriCharge Kids, when you give, it is necessary, as I told you, in overall development of children. That's what I said in the beginning. And protein is essential for muscles and to gain healthy, that's a very important word, healthy weight and height. If unhealthy weight and height you attain, then there is no point in having this weight and height. You should have healthy weight and healthy height. And it also contains, as I told you, 1 prebiotic, that is fructooligosaccharides. You can see that on the tin, it is written, FOS, you can see over there. And this is the full form of that, fructooligosaccharides, right? It's a prebiotic. And we have also added 2 probiotics, lactobacillus and acidophilus bifidobacterium. This you will find in NutriCharge Bio also, right? So that's what it helps in the digestive enzyme to produce in adequate amount and a good quantity. And when prebiotic and probiotics in NutriCharge, when we give NutriCharge Kid and when the child gets the prebiotic and probiotic through NutriCharge Kids, it will definitely help the child for balancing the helpful bacteria in the gut, increases the immunity and improves the digestion. And what is that is required, right? Because most of the parents complain that the child doesn't eat. And this is a very good example for that. And vitamins and minerals in NutriCharge Kids are of 29 numbers, 29 put together vitamins and minerals. And when you give NutriCharge Kid to the child and 29 vitamins and minerals can get into the body, it increases the immunity, improves the digestion and metabolism, increases the energy in the child, then also absolutely helpful in physical development. So understand this very clearly, my dear friends. A wonderful, wonderful product. Okay, we'll move forward after this. Yes. So நம்ம நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ்ல என்ன சத்துக்கள் அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 49 வகையான சத்துக்கள் இருக்குங்க. 10 தாவரவியல் இருக்கு, 3 வகையான புரதச்சத்து, அது போக வைட்டமின்ஸ் 29, தாதுக்கள் 29, இது மாதிரி 3 ப்ரீபயோட்டிக்ஸ், 5 மைக்ரோ மாலிகுல்ஸ், இவ்வளவு அடக்கியிருக்காங்க. நீங்க எந்த ஒரு ப்ராடக்ட் கம்பெனில கிடைக்கிறது, நம்ம இந்தியால கிடைக்கிற எந்த ப்ராடக்ட்ஸ் வேற எடுத்துக்கிட்டாலும் ஒரு ஹார்லிக்ஸ், போன்விட்டா திருப்பி பாத்தீங்கன்னா இவ்வளவு 49 வகையான சத்துக்கள் இல்ல. அது போக 10 தாவரவியல், அதாவது இதுல வந்து இந்த அதிமதுரம், திப்பிலி, கீழா நெல்லி அப்படிங்கிற 10 தாவரவியல் மூலிகைகளை உள்ள ஆட் பண்ணிருக்காங்க. சரியா? இது எதுவுமே எந்த ஒரு ப்ராடக்ட்லயும் ஒரு 3 கூட இருக்காதுங்க. சோ நீ இதை வந்து நம்ம அடிச்சு சொல்லலாம். நீங்க இதை வந்து ப்ரொமோட் பண்ணும்போது கண்டிப்பான முறையில இது பேரண்ட்ஸ் எடுத்து சொல்லலாம். சோ முதல் முறையா ஒரு இந்தியால ஒரு ஹெல்த் ட்ரிங்க்
யூனிக் ஹெல்த் ட்ரிங்க் இவ்வளவு சத்துக்கள் அடங்கினது என்னது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம பெருமையா சொல்லலாம் நம்ம நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் தாங்க. 49 சத்துக்கள் உள்ளடக்கியிருக்காங்க. 10 வகையான தாவரவியல் இருக்கு. புரதமே 3 வகையான புரதம் இருக்கு. சரியா? புரதச்சத்து வந்து 3 வகைப்படும். சோயா புரதம், அந்த ஐசோலேட்டட் புரோட்டீன் சொல்லுவோம் இல்லையா, அது. வை புரோட்டீன், மில்க் புரோட்டீன், பால்ல இருந்து எடுக்கிறது. சோ இது மாதிரி 3 வகையான புரதச்சத்தையும் நம்ம நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ்ல உள்ளடக்கியிருக்காங்க. ஏன்னா பிள்ளைங்களுக்கு வந்து இந்த புரதச்சத்து எவ்வளவு அவசியம், அவங்களோட வளர்ச்சிக்கு முழுமையடைறதுக்கு எவ்வளவு தேவை அப்படின்னு உணர்ந்தனால 3 வகையான புரதச்சத்தும் அவசியம்ங்கிறனால உள்ளேயும் 3 வகையான புரதச்சத்தை சேர்த்திருக்காங்க. சரியா? எஸ் சார். அது போக அந்த புரதச்சத்து பிள்ளைங்களுக்கு இருந்தாதான் டெய்லி கிடைச்சுக்கிட்டே வருதுன்னு நினைச்சுக்கோங்க. எனக்கோ ஒரு நாள் கிடையாது, தினந்தோறும் கண்டிப்பான முறையில் அந்த பிள்ளைங்களுக்கு புரதச்சத்து போய் சென்றடைறதுனால அவங்க உடம்புல தசைகள் சரியான அளவுல வைக்குது. சரியா? அப்ப தசைகள் வச்சா நம்மளுக்கு என்ன ஆகும்னா அந்த பிள்ளைங்க ஹைட் அண்ட் வெயிட், கரெக்ட் ஹைட் அண்ட் வெயிட்டை வந்து அட்டைன் பண்றதுக்கு அந்த புரதச்சத்து மிக அவசியம்னால 3 வகையான புரதச்சத்தை உள்ளடக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி கொடுக்கலாம். சரியா? யாரும் ஒருத்தங்க தான் பிள்ளைங்க வந்து கரெக்ட் ஹைட் இல்ல, வெயிட் இல்ல, கொஞ்சம் நோஞ்சான இருக்கான், எனக்கு பாக்குறதுக்கு அந்த கிளாஸ்மேட்ஸ் மாதிரி ஹைட் வெயிட் இல்லைன்னு கவலைப்படுறான் அப்படின்னு சொல்றவங்க கிட்ட நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் கொடுங்க. இதுல 3 வகையான புரதம் இருக்கு, இது கண்டிப்பான முறையில் உங்க பிள்ளைங்களை வந்து கரெக்ட் ஹைட் அண்ட் வெயிட் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கலாம். அது போக இதுல ப்ரீபயோட்டிக்ஸும் சேர்த்திருக்காங்க, ப்ரோபயோட்டிக்ஸும் சேர்த்திருக்காங்க. ப்ரீபயோட்டிக்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இட்ஸ் ஃப்ரக்டோ ஓலிகோசாக்கரைட்ஸ் அப்படின்னு சொல்றது. இதுதான் நம்ம டின்ல வந்து ஃபர்ஸ்ட் போட்டிருப்பாங்க. அந்த கீழே DHA பக்கத்துல ஒரு குட்டி ஹைஃபன் போட்டு FOS அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுல வந்து ப்ரீபயோட்டிக்ஸ் வந்து சேர்த்திருக்காங்க. சரியா? இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த வயிற்றுக்குள்ள வந்து நம்மளுக்கு நல்ல கிருமிகள் நிறைய இருக்கணும். சரியா? இருந்தாதான் என்சைம் சுரக்கும். அந்த என்சைம் சுரந்தாதான் சாப்பிடுற சாப்பாடை சரியா செரிக்க வைக்கும். அதனாலதான் என்ன பண்றோம், நம்ம தயிர் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், செரிமான தன்மையை கூட்டுறதுக்காக. அப்ப இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த நல்ல கிருமிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரோபயோட்டிக்ஸும் உள்ள சேர்த்திருக்காங்க. அந்த கிருமிகளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக ப்ரீபயோட்டிக்ஸும் உள்ள சேர்த்திருக்காங்க. எதுல? நம்ம நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ்ல. சரியா? அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம உங்களோட பிள்ளைங்க வந்து யார் யார் குழந்தைகள் வந்து அவனுக்கு சாப்பிட சாப்பாடு செரிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பேர் எது சாப்பாடு கொடுக்குறோமோ அப்படியே மோஷன்ல வந்துருது அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்து பார்த்து கொடுக்க வேண்டியிருக்கு, அவனுக்கு சேராது, வெளி சாப்பாடு சேராது, தண்ணி சேராது அப்படின்னு சொல்றவங்க எல்லாமே உங்க பிள்ளைங்களோட வயிறு டைஜஷன் சரியில்லை அப்படின்னு அர்த்தம். அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ற மூலியமா அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரி பண்ணிரும், அவங்க இம்யூன் சிஸ்டத்தையும் கூட்டிரும். அடுத்தது இதுல வந்து 29 விட்டமின்ஸும் மினரல்ஸும் சேர்த்திருக்காங்க. சோ அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்லைட். சோ சேர்த்திருக்க அந்த விட்டமின்ஸ் மினரல்ஸ் வந்து உங்களோட பிள்ளைங்களோட இம்யூன் சிஸ்டத்தை கூட்டி விடுது, உங்க பிள்ளைங்களோட வயிற்று அந்த செரிமான தன்மையை சரி பண்ணி எனர்ஜி லெவல கூட்டுது. சோ நீங்க நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் குடிக்க ஆரம்பிச்சுன்னா உங்க பிள்ளைங்களுக்கு என்ன வளர்ச்சி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்ட்ரெஸ்டா அவங்களே எடுத்து பண்ணுவாங்க. நீங்க சொல்றது பேச்சை வந்து கேட்பாங்க. சரியா? ஒரு எனர்ஜி கிடைக்கும் அவங்களுக்கே. அந்த ஒரு மாதிரி நோஞ்சா மாதிரி சோம்பல எப்படா படுப்போம் வந்தோம் அப்படின்னு இல்லாம ஒரு மாறுதலாக உணர்வீங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுல சேர்த்திருக்க அவ்வளவு சத்துக்கள் உங்க பிள்ளைங்க உடம்புல போய் டெய்லி அன்றாடம் அந்த வேலையில் வந்து கண்டிப்பான முறையில் செய்யும். எஸ் சார். It contains 10 botanicals, and this is the most important part of this particular product, and the most the best ingredients which have been added as such, because you don't find this in the other products which is there in the Indian market. And all the 10 botanicals, number 1, Philanthus niruri. I think it is Kira Nelli. In Tamil also you call it Kira Nelli, which increases the appetite. Yes, ma'am. Yes, sir. So இதுல 10 வகையான மூலிகைகளை உள்ளடக்கி இருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா? சோ ஒவ்வொன்னா பார்க்க போறோங்க. ஃபர்ஸ்ட் சொல்ல போறது வந்து பைத்தலன்ஸ் நிருரி. நீங்க கிண்ண திருப்பி பாத்தீங்கன்னா இந்த பேர் தான் போட்டிருக்கோம். இந்த பேரை பார்த்தா நீங்க பயந்துடாதீங்க, இது ஒண்ணும் கிடையாது. நம்ம தமிழ்ல சொல்ல போற கீழா நெல்லி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இல்லையா? அதுதாங்க. சோ எதுக்கு இதுல கீழா நெல்லி சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது பசித்தன்மையை வந்து உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு கூட்டி விட்டுரும். நிறைய பேர் பெற்றோர்கள் சொல்லுவாங்க, எனக்கு பசிக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்றான், எப்ப கேட்டாலும் பசிக்கவே மாட்டேங்குது, சும்மா ஒரு இட்லி ஒரு தோசை கொஞ்சோண்டி சோறு சாப்பிடுறான் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? இதுக்கு காரணமும் உங்க பிள்ளைங்க சத்து கம்மி தாங்க. இதுல சேர்த்திருக்க கீழா நெல்லி பசித்தன்மையை கூட்டி விட்டுருது. எஸ் சார். Second is Glycyrrhiza glabra, which is Atimadhuram. Yes, sir. And it helps in increasing the immunity. சோ அடுத்து இதுல சேர்த்திருக்கிறது கிளைசீரியா கிளாப்ரா அதிமதுரம். சோ இதை வந்து சொல்லி கொடுக்கலாம். சரியா? இப்ப நம்மளே கீழ நல்லி அதிமதுரத்தை டெய்லி சாப்பிடுவோம், இடிச்சு சாப்பிட மாட்டோம் இல்லையா? இதெல்லாம் உள்ள சேர்த்திருக்காங்க. அப்ப டெய்லி நம்மளுக்கு சித்த மருத்துவ குறிப்புகள் மாதிரி பிள்ளைங்க உடம்புல போய்
அன்றாடம் சேர்ந்துகிட்டே இருக்கறனால இது நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் கூட்டி விட்டுருது. சோ உங்க பிள்ளைங்களுக்கு தெரியாது உள்ள இருக்குன்னு, டேஸ்ட்னால குடிச்சிருவாங்க, நோய் எதிர்ப்பு சக்தி கூடுது அப்படின்னு சொல்றாங்க. எஸ் சார். Next is Vitis vinifera. Vitis vinifera is draksha, that is a red dry grapes. Draksha. It helps in relieving the cold and cough. சோ அடுத்து விட்டிஸ் வெனிஃபராங்கிறது வந்து திராட்சைங்க. திராட்சைக்கு இயற்கையாவே என்ன ஒரு மருத்துவ குணம் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த நெஞ்சு சளி ரொம்ப கட்டியா இருமல் எல்லாம் வறட்டு இருமல் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணக்கூடிய தன்மை இருக்கிறனால அதையும் உள்ள சேர்த்திருக்காங்க. Next is Tinospora cordifolia. This is I think Shindal podi sir. Yeah, Shindal podi. It helps to improve the intelligence. That is intelligence quotient, the brain development. Apart from DHA, this is also being added. So brain development will be absolutely fantastic. Yes, ma'am. Yes, sir. So அடுத்து சீந்தல் கொடியை வந்து உள்ள சேர்த்திருக்காங்க. இது என்ன பண்ணும்னா உங்க ஐக்யூ லெவலை வந்து கூட்டி விடும். அது என்ன ஐக்யூ லெவல்னா இன்டெலிஜென்ஸ். சில குழந்தைகள் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமா இருப்பாங்க, சொல்றத டக்குன்னு புரிஞ்சு டக்குன்னு செய்வாங்க இல்லையா? சோ அதுக்கு தேவையானது அந்த சீந்தல் கொடியில இருக்கறனால நாங்க அந்த சீந்தல் கொடியும் உள்ள சேர்த்திருக்கோம். எஸ் சார். Next is Serum rosberganium, helps in improving the strong immunity. Okay, and what is that actually? It's a vertical name, right? This one only I don't know sir name. Yeah, it is the family of jeeragam. So we call it as jeeragam, but imodagam is there in Malayalam. So it comes in that family. So just understand that this particular ingredient helps to improve the immunity. Okay. Okay sir. So அடுத்தது வந்து இது சாய்ராம் ராக்ஸ் பர்கானியம் அப்படிங்கிறது ஒரு வகையான சீரக வகையில வருங்க. இதையும் உள்ள சேர்த்திருக்காங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை உங்க பிள்ளைங்களுக்கு அபாரமா கூட்டி வச்சறனால நம்ம பயப்பட தேவையில்ல. நம்ம பிள்ளைங்களுக்கு காய்ச்சல் வந்துருமோ, எது வந்துருமோ, ஏதாவது செஞ்சிருமோன்னு பயப்பட தேவையில்லை. ஏன்னா இதுல சேர்த்திருக்கிறது ஒரு வகையான சீரகம் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டி கொடுத்துருது. எஸ் சார். Next is gingiber officinale. It is injure. It is helpful in flu and cold. So no viral infection will attack you when you are taking it is in an adequate quantity, and that's the reason why it is being added into kits. Even it takes care of the digestion also, right? Yes sir. So அடுத்தது பாத்தீங்கன்னா ஜிஞ்சிபர் ஆஃப்னாலியா அப்படிங்கிறது நமக்கு இஞ்சிங்க. இது என்ன பண்ணோம்னா உங்க பிள்ளைங்களுக்கு ஒரு காய்ச்சல், அந்த ஃப்ளூ காய்ச்சல்ல இருந்து விடுபடுறோம். அது போக உங்க பிள்ளைங்களுக்கு அந்த சளி இருமல் காய்ச்சல் அடிக்கடி வந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குறைச்சு கொடுத்துரும். யார் ஒருத்தர் நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் குடிக்க ஆரம்பிச்சிடுறீங்களோ, நீங்க அடிக்கடி டாக்டர் இது முன்னாடி பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அது எல்லாமே படிப்படியா குறைய ஆரம்பிச்சிடும். Yes. Next is Osimum sanctum. This is Krishna Tulsi, beneficial in strengthening of respiratory organs. So any infection which can attack the respiratory tract or the respiratory organs of the child will be taken care of. In fact, even the viral infection which can lead to pneumonia, all these things can be taken care of. Yes, ma'am. Yes, sir. So அடுத்து ஆக்சிமம் ஸ்கேண்டம் அப்படிங்கிறது கிருஷ்ண துளசிங்க. சோ நம்மளுக்கே தெரியும் துளசி சாப்பிட்டா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நுரையீரல் பிரச்சனை எல்லாத்தையும் நம்மளுக்கு சரி பண்ணி கொடுத்துரும். அப்ப யார் ஒரு குழந்தைகளுக்கு வந்து அந்த சுவாச கோளாறு பிரச்சனை இருக்கு, ஆஸ்மா இருக்கு, மூச்சு விட கஷ்டப்படுறான், ரொம்ப நெஞ்சு சளி இருக்கு, கட்டியா மூக்கு அடைச்சுக்கிட்டு மூச்சு விட கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்றவங்க கிட்ட நம்ம சொல்லி புரிய வைக்கலாம். இதுல சேர்த்திருக்க அந்த அதிமுதிரம், திப்பிலி, கீழா நெல்லி, அப்புறம் கிருஷ்ண துளசி, இது எல்லாமே என்ன பண்ணோம்னா அது மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தெரிஞ்சிடும். சோ அதனாலதான் இதுல கிருஷ்ண துளசி சேர்த்திருக்காங்க. இது வந்து உங்களுக்கு அந்த சுவாச கோளாறு பிரச்சனைகள் எல்லாத்தையும் அதை கம்மி பண்ணி உங்க அந்த ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் என்ன பண்ணோம்னா ஸ்ட்ராங்கா வச்சிருக்குது, ரொம்ப பலமாக்கிரும். Yes, next is Pipalongum. This is Pipali, helps in relieving the blocked nose. And as you all know that blocked nose is very irritating even for us. So you can imagine the situation of the child. So this will definitely help that child to come out of this. Yes, sir. சோ அடுத்து இதுல சேர்த்திருக்கிறது பைப்பர் லாங்கம் அப்படிங்கிறது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா திப்பிலிங்க. சோ திப்பிலி என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா யார் ஒரு குழந்தைகளுக்கு அந்த ரொம்ப மூக்கு அடைச்சுக்கிட்டு மூச்சு விடையே கஷ்டப்படுவாங்களோ அதுல இருந்து எல்லாம் அவங்களுக்கு என்ன பண்ணிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீவ் ஆயிருவாங்க. இதுல சேர்த்திருக்க திப்பிலி டெய்லி உங்க உடம்புல போய் சேர்றதுனால அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுறதுனால அந்த மூச்சு விடுறது கஷ்டப்பட்டுட்டு மூக்கு அடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா, காலையில எந்திரிச்ச உடனே இல்ல நைட் தூங்கும் போது அந்த ஃபேன் காத்துக்கு அப்படி இருக்கும். சோ அது எல்லாமே என்ன பண்ணிடும்னா படிப்படியா உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா உங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி கூடுது, அதுக்குரிய தன்மை எல்லாம் கூடிருது அப்படின்னு சொல்லி அர்த்தம். எஸ் சார். Next is oregano. Oregano, I think is Karpuravalli, right? Yes, sir. Yeah, Karpuravalli helps in relieving the inflammation on the chest and protects you from the cough. And this is the most irritating and most prevalent of the disease which you find in the children. And this can be taken care once you give it to the child kids. Yes, sir.
சோ அடுத்து இதுல சேர்த்திருக்கிற கற்பூரவல்லி என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்க பிள்ளைங்களுக்கு அந்த நெஞ்சு சளி ரொம்ப கட்டி கஷ்டப்படுறாங்க இல்லையா? சோ அதனால எத்தனை நாள் ஸ்கூலுக்கு லீவ் எல்லாம் போட வேண்டியிருக்கு. இது அடிக்கடி வேற வரும். ஒரு மாசத்துக்கு ஒருக்க உங்க பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப சளி வந்து மூக்கு அடைச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் இல்லாட்டி இருமிக்கிட்டே இருப்பாங்க, தும்மிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கே ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும். அதனால படிக்கலாம் முடியாது இல்லையா? சோ இதுல சேர்த்திருக்க இந்த என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அத படிப்படியா உங்களுக்கு என்ன பண்ணும்னா குறைச்சுக்கிட்டே வந்துருங்க. உங்களுக்கு உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டி கொடுக்கறனால. Last but not the least is cinnamon. Pattai helps protecting for oxidative damage. And oxidative damage happens because of the harmful free radicals which is being developed inside the body. And it actually degenerates the cells. Now, for a growing child, if the degeneration is happening, as far as the cells are concerned, then you can understand where the health of this child will go. In fact, he will get life-threatening diseases. Even the cancer you get because of this harmful free radicals and oxidative damage. And this pattai which is added here in NutriCharge kits will definitely help the child to free from this harmful free radicals and oxidative damage. Yes. சோ அடுத்தது சின்னமன் அப்படிங்கிறது என்னதுன்னா பட்டை அப்படின்னு சொல்லி அர்த்தங்க. சோ பட்டையோட மகத்துவ குணமே நிறைய இருக்கு, நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. வெறும் பட்டையை பிரியாணில போட்டு விட்டுரும். சோ பட்டை வந்து உள்ள பொடி பண்ணி சேர்த்திருக்காங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு உங்க பிள்ளைங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ட் பண்ணும். என்னது ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு ஹார்ம்ஃபுல் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ல இருந்து உங்க பிள்ளைங்களோட உடம்ப தவிர்க்குது. அது என்ன ஹார்ம்ஃபுல் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வெளியே போனீங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாத நோய்கள் நம்ம பிள்ளைங்களை சுத்தி இருக்கு, நம்மளையும் சுத்தி இருக்கு. சரியா? அப்ப நீங்க பார்த்து பார்த்து பாதுகாத்து வச்சுக்கிட்டே போக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா போக முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது நம்ம அப்படிதான் ஒரு சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து வெளியே போறதுல இருந்து ரொம்ப பொல்யூஷன்ல இருந்து அந்த பெஸ்டிசைட்ஸ் கலக்குறதுல இருந்து எல்லாமே இருக்கதான் செய்யுது. நம்ம எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கவே முடியாது. அப்ப எல்லாம் நம்ம பிள்ளைங்க உடம்புக்குள்ள போகதான் செய்யும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம உடம்பு அதுக்கு ஏத்தாப்புல ஒவ்வொரு செல்லையும் நல்லா ஸ்ட்ராங்கா வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன பண்ணும், கெட்டது உள்ள போனாலும் அதை கொல்லக்கூடிய தன்மை உங்க உடம்புக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா பிள்ளைங்களை வந்து உங்க எந்த ஒரு நோயும் தாக்காது. அதனாலதான் இதுல வந்து இந்த பட்டை சேர்த்திருக்காங்க. பட்டைக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த ஹார்ம்ஃபுல் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதை தடுத்து உங்க உடம்ப பாதுகாக்கிறனால பட்டையும் இதுல உள்ள சேர்த்திருக்காங்க. Yes. So the benefits of NutriCharge kits. Once the NutriCharge kits is being administered to a child, what are the benefits he is going to get? Number one is getting a clinically proven product. And what is the clinical proven result? It is that this particular product is recommended to the nutrient deficient children. Every nutrient deficient children, this particular product can be given because it is a natural supplement and it has got a potentiality in increasing the immunity and brain development, and the most important one, safe to use. This is the clinical study report. And after understanding all this, if you still don't give NutriCharge kit to your child, then thank you very much. Yes, sir. Yes. சோ அடுத்து நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ்ல இதனால கிடைக்க இவ்வளவு நேரம் பார்த்ததே எல்லா நன்மைகள் தான் ஒவ்வொன்னா. சரியா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் கொடுக்கும் போது நம்ம வந்து தாராளமா ரொம்ப பெருமையா சொல்லலாம். இது வந்து கிளினிக்கலா ப்ரூஃப் பண்ணிருக்காங்க, சும்மாலாம் ஒண்ணும் சொல்லலங்க. சரியா? இது என்ன பண்ணிருக்காங்க, ஒரு சத்துக்கள் இல்லாத குழந்தைகளுக்கு இவ்வளவு நாள் அப்படின்னு சொல்லி கொடுத்து பார்த்து இதை குடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த பிள்ளைங்க வந்து சரியான சத்துக்களை அடைஞ்சு அவங்க ஹைட் அண்ட் வெயிட் முழுமையா அடைஞ்சு அவங்களோட அறிவுத்திறன் எல்லாம் கூடுது அப்படின்னு சொல்லி இதை நிரூபிச்சிருக்கிறது தான் கிளினிக்கல் ப்ரூவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ நம்ம நியூட்ரிசார்ஜ் கிட்ஸையும் கிளினிக்கலா ப்ரூவ் பண்ணி நிரூபிச்சிருக்காங்க. குழந்தைகளுக்கு கொடுத்து ஆமாம் இதை பருகிட்டு வர குழந்தைகள் வந்து வளர்ச்சி அடைகிறாங்க, சரியான ஹைட் அண்ட் வெயிட் வருது, அவங்களுடைய எனர்ஜி லெவல் கூடுது, நோய் எதிர்ப்பு சக்தி கூடுது அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருக்காங்க. அதையும் நம்ம என்ன சொல்லலாம்னா தைரியமா மக்கள் கிட்ட பெற்றோர்கள்கிட்ட சொல்லலாம். எஸ் சார். And as I already told you, it's a unique health drink for children which has 49 nutrients which you don't find in any of the health drink which is available in the Indian market for the children. And when you give NutriCharge kits, I'll again repeat the benefits which the child is going to get. You give NutriCharge kit, it will help your child in increasing the height, muscles, and physical strength of the children. Number one. Yes, ma'am. Yes, sir. சோ நம்ம பாத்தீங்கன்னா நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ்ல 49 வகையான சத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா? சோ வேற எந்த ஒரு ஹெல்த் ட்ரிங்க்லயும் இவ்வளவு சத்துக்கள் உள்ளடக்கி இருக்காதுங்க. சோ அடுத்து அதனால என்னென்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லி திரும்ப ஒருக்க பார்க்க போறோம். எதுக்கு திரும்ப திரும்ப சொல்றோம்னா,
பெற்றோர்கள் கிட்ட நீங்க சொல்லும் போது இதை சொல்லலாம். நீங்க வந்து உங்க பிள்ளைங்க வந்து சரியான ஹைட் இல்லையா, ஓகே தசைகள் வைக்கலையா, உங்க பிள்ளைங்க சரியான வளர்ச்சி அடையலையா, இந்த அங்க நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் கொடுங்க. இதுல 3 வகையான புரதச்சத்து உள்ளடக்கி இருக்கும். எந்த வகையான அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சோயா புரோட்டீன் இருக்கும், பால்ல இருந்து எடுத்த புரதம் இருக்கும், வை புரோட்டீனும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அவங்களுக்கு புரிஞ்சுக்கிடுவாங்க. ஓ இதுல 3 வகையான புரதம் இருக்கா, வேற ஹார்லிக்ஸ்ல இல்ல, போன்விட்டால இல்ல, இதுல ஆனா சேர்த்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லி கொடுக்கலாம். எஸ் சார். Next is when you give NutriCharge kit to the child, it will definitely improve the gut health. So the appetite will go up and the child will take high quality, enough quality of food, enough quantity of food. Then when you are giving these NutriCharge kits, the nutrition, the supplement which is there inside is all the ingredients will digest properly. So the child will get enough and more of good thing which is required. And that's how the digestion improves and that's how the health improves. Yes, sir. சோ அடுத்து எந்த ஒரு பெற்றோர்கள் வந்து தான் குழந்தைகளுக்கு வந்து அடிக்கடி வயிறு செய்யலாம போகுது, வயிறு வலி வருது, பூச்சி அடிக்கடி புழு கடிக்குது அப்படின்னு சொல்றான், இல்லாட்டி சாப்பிட எதுவுமே சேராது அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட சொல்றாங்களோ அவங்க கிட்ட என்ன சொல்லலாம்னா, இதுல ப்ரீ ப்ரோபயோட்டிக் உள்ள சேர்த்திருக்காங்க. அது போக இதுல வைட்டமின்ஸ், மினரல்ஸ், தாதுக்கள் நிறைய சேர்த்திருக்குது. உங்க பிள்ளைங்களோட கட் ஹெல்த், அதாவது வயிற்றுல இருக்க அஜீரண கோளாறு பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்ப எந்தெந்த பெற்றோர்கள் எது எது மாதிரி நம்ம கிட்ட அவங்க குழந்தைகளை பத்தி சொல்றாங்களோ அதுக்கேத்த மாதிரி பேச வேண்டியது உங்க கடமை. எஸ் சார். And when you give NutriCharge kit, definitely it has got 3 proteins, so it will definitely help in increasing the immunity of the child. And apart from that, prebiotic, probiotic, vitamins, minerals will enhance the immunity as such. So the child will not fall ill or fall sick again and again. Yes sir. சோ அது போக யார் ஒரு பெற்றோர்கள் அவனுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிருது, போன வாரம் தான் காய்ச்சல், திரும்பியும் காய்ச்சல் வந்துருச்சு, திரும்பியும் சளி பிடிச்சிருச்சு அப்படின்னு அந்த இம்யூன் சிஸ்டம் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறனால திரும்ப திரும்ப அவங்க பிள்ளைங்களுக்கு வந்து சின்னது கூட ஏதாவது சேராம போயிருது. ஹோட்டல்ல தண்ணி குடிக்கிறது சேராது, வெளியே ஸ்கூல்ல குடிக்கிற தண்ணி சேராம போயிருது. சோ அது மாதிரி பெற்றோர்கள்கிட்ட நம்ம என்ன சொல்லலாம்னா, இதுல சேர்த்திருக்க புரதம், இதுல சேர்த்திருக்க வைட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் உங்க பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணணும்னா, அது போக 10 வகையான தாவரவியல் உங்களோட பிள்ளைங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டி கொடுத்துடுது. சோ இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் அடுத்து உங்களுக்கு வரவே வராது அப்படின்னு சொல்லி நம்ம அடிச்சு சொல்லலாம். எஸ் சார். Next, when you give NutriCharge kits, it will help the child in increasing the energy, and in the process that will definitely help the child to keep active throughout the day. எஸ் சார். சோ அடுத்து என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுல சேர்த்திருக்க அந்த ப்ரீபயோட்டிக்கும் விட்டமின்ஸ், மினரல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்க பிள்ளைங்களை வந்து அந்த எனர்ஜி லெவலையே ரொம்ப கூட்டி கொடுத்துருதுங்க. உங்க பிள்ளைங்களுக்கு அந்த நோஞ்சா மாதிரி இருக்கறனாலதான் ஒண்ணும் செய்ய முடியல. அப்ப இது வந்து சரியான தசைகள் வைக்கிறனால அவங்களுக்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதை விட ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க, சுறுசுறுப்பா இருப்பாங்க. சோ நம்ம வந்து எழுது 100 தடவை சொல்ல வேண்டிய இடத்துல டக்குன்னு எழுதுன்னு சொன்னோம்னா நம்ம பேச்சை கேட்டு எழுதி முடிச்சுட்டு அவங்க வேலையில பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. சோ இதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, அது மாதிரி பெற்றோர்கள் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும்போது இது மாதிரி இதுல சேர்த்திருக்க விட்டமின்ஸ், மினரல்ஸ் வந்து இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும், உங்க பிள்ளைங்களோட எனர்ஜி லெவலை கூட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். எஸ் சார். And it also helps to protect the child from the cough, cold and other daily infections because of the 10 botanicals which is being added in NutriCharge kits. சோ அடுத்து இதுல சேர்த்திருக்க 10 சொல்லும் போது சொல்லிதான் கொடுக்கணும். ஏன்னா வேற எந்த ப்ராடக்ட்லயுமே இல்ல. கீழநெல்லி, அதிமதுரம், திப்பிலி, திராட்சை இது எல்லாமே நம்ம தனித்தனியா இல்லாட்டி பொடி பண்ணி கொடுத்தா கூட நம்ம பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க, நம்மளுமே சாப்பிட மாட்டோம். உங்க பிள்ளைங்களுக்கு தெரியாத மாதிரி உள்ள சேர்த்திருக்காங்க. இதை டெய்லி சாப்பிட்டுட்டே வர்றதுனால அவங்களுக்கு அந்த அடிக்கடி சளி பிடிக்கிறது, காய்ச்சல், வறட்டு இருமல், நெஞ்சுல சளி கட்டுறது இது எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. So the potential benefits of the now we'll go for the taste part, right? So NutriCharge kits is in 2 forms. In one the cocoa powder is being added and the other is mango powder. So when we have added the cocoa powder to it, what is the benefit of that? It is full of antioxidants and it is FSSAI approved, that Food Safety Standard Authority of India has approved for the children. So you can give to that. And because it is an antioxidant, no oxidative stress, no problem with the cells. Now the second one is mango powder, and we have added the high quality real Alfonso mango powder, which has got beta carotene, and this beta carotene keeps the children's eye healthy and improves the vision. Along with that, it increases the memory power and increases the immunity, right? And both these NutriCharge kits meets the growing need of children's body, 100% vegetarian and absolutely safe to use. And it comes in 2 tastes, as I told you, mango taste, chocolate taste, and it is clinically proven. Yes. Yes sir. சோ அடுத்து நம்ம வந்து கேட்கும்போது நிறைய பேர் டவுட் கேட்பாங்க,
ரெண்டு ஃபிளேவர் இருக்கு, நம்ம ரெண்டு டேஸ்ட் சாக்லேட் மேங்கோ சொன்னாலும் அதுல என்ன இருக்கு இதுல என்ன இருக்குன்னு கேட்பாங்க சரியா. அதுக்குரிய பதில் தாங்க இது. ஒண்ணு வந்து ரியல் கொக்கோ பவுடர், அதாவது சாக்லேட் டேஸ்ட்ல இருக்கும். எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது வந்து ஃபுல் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்டா உங்க உடம்புல செயல்படுது. உங்களுக்கு இது வந்து நம்மளுக்கு FSSSI அங்கீகரிக்கப்பட்ட ஒண்ணு. சோ அப்ரூவ் பண்ணிருக்காங்க. இது குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட் தான் அப்படின்னு சொல்லி அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் சார். சோ அடுத்தது இதுல நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ்ல அடுத்த இன்னொரு டேஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா மேங்கோ. இதுல ரியல் மேங்கோ, ஒரிஜினல் மேங்கோ வந்து உள்ள சேர்த்திருக்காங்க. ரியல் ஆல்போன்சோ மேங்கோன்னு ஒரு வகையான மாம்பழம் சொல்லுவோம் இல்லையா, அந்த பவுடரை உள்ள சேர்த்திருக்காங்க. சோ இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த மாம்பழத்துக்குரிய தன்மை என்னன்னா பீட்டா கேரோட்டின் வந்து அவங்க கண் பார்வை செயல்திறனை வந்து கொஞ்சம் கூட்டி கொடுக்கும் சரியா. அப்ப அந்த இம்யூன் சிஸ்டத்தை கூட்டி கொடுக்கும், கொஞ்சம் அந்த மெமரி பவரை கூட்டி கொடுக்கும். மீதி எல்லாமே 49 வகையான சத்துக்கள் எல்லாம் ஒண்ணுதான். அதே மாதிரி நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் பயப்படாம கொடுக்கலாம். இது 100% வெஜிடேரியன் தான், நான்வெஜ் எதுவுமே இல்ல. சோ சேஃப் டு யூஸ், உங்க பிள்ளைங்களோட வளர்ச்சிக்கு இது 100% உறுதுணையா இருக்கும் அப்படின்னு நம்ம அடிச்சு சொல்லலாம். இது ரெண்டு டேஸ்ட்ல இருக்குங்க, ஒன்னு மேங்கோ டேஸ்ட், இன்னொன்னு சாக்லேட் டேஸ்ட். Yes, and apart from this, we can see over here, it's, that 2 to 13 years or 2 to 14 years of age you can give, but there is no upper age limit. I'm telling you, right? You can start giving it from 6 months onwards. In fact, so from 6 months to 1 year, you can give quarter spoon. You can see the scoop over there. So quarter spoon of NutriCharge Kid powder twice daily for 6 months to 1 year. And from 1 year to 2 years, half a spoon, and from 2 years onwards, full spoon, twice daily. So this can be given like this. And for the adult, those who are having the problem with the breathing, those who are having asthma, those who are having allergy, those who are having the indigestion, all these problems can be taken, and one who are having allergy. So all these problems can be taken care if you give these NutriCharge kits to the adult also. So what you can do is you can mix NutriCharge kits along with NutriCharge product. For example, NutriCharge kits cocoa powder, that cocoa taste, chocolate taste, you can add with NutriCharge cocoa product, and the NutriCharge kits mango taste, that can be added with NutriCharge Kesar Pista product. That's a good combination. So for all those adults, those who have got breathing problem, those who got asthma, those who got allergy, those who got indigestion, this combination will definitely help. Yes, sir. Yes. சோ நம்ம எப்பல இருந்து வயசுல பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதுல 2ல இருந்து 13 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைகளுக்கு நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். அப்ப 2 வயசுக்குள்ள தானா, அதுக்கு முன்னாடி கொடுக்கலாம் கூடாதா அப்படின்னு கேட்டா கொடுக்கலாம் தாராளமாக. 6ல இருந்து 12 மாச குழந்தைகளுக்கு இதுக்குள்ள வந்து ஒரு ஸ்கூப் இருக்கும் சரியா. அந்த ஸ்கூப்ல 1/4 ஸ்பூன் எடுத்து கொடுக்க சொல்லலாம், அவங்க அம்மாட்ட வந்து கொடுக்க சொல்லலாம். எப்ப 6 மாசத்துல இருந்து 12 மாச குழந்தைகளுக்கு, 1 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைகளுக்கு. அடுத்து 1ல இருந்து 2 வயசுக்குள்ள குழந்தைகளுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு நாளைக்கு 2 வேளை இந்த நம்ம நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் 1/2 ஸ்பூன் கொடுக்க சொல்லி பரிந்துரைக்கலாம் சரியா. 2 வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே அந்த ஒரு நாளைக்கு 2 தடவை நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் கொடுக்க சொல்லுங்க. உள்ள வந்து ஒரு ஸ்கூப் இருக்கும், அந்த ஸ்கூப் ஃபுல்லா நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் அந்த பொடி எடுத்து பால்ல கலந்து நீங்க கொடுத்துடலாம் சரியா. அப்ப 13 வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைகளுக்கு நான் கொடுக்க கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்க எந்த வயசுக்காரங்களுக்கும் தாராளமா கொடுக்கலாம் நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ். சப்போஸ் பெரியவங்களா இருக்காங்க, அவங்களுக்கு அஜீரண கோளாறு பிரச்சனை இருக்கு, ஆஸ்மா பிரச்சனை இருக்கு, அலர்ஜி பிரச்சனை, இது மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் நம்ம நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணலாம். அப்ப நியூட்ரிசார்ஜ் கொக்கோ ப்ராடக்ட் தேவையில்லையா அப்படின்னு கேட்டா நியூட்ரிசார்ஜ் கொக்கோ ப்ராடக்ட் கூட அவங்க நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் சாக்லேட் ஃபிளேவர் கலந்து பருக்கலாம். நம்ம நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் மேங்கோ ஃபிளேவரும் நியூட்ரிசார்ஜ் நம்மளுக்கு கேசர் பிஸ்தா அந்த ரெண்டையும் சேர்த்து என்ன பண்ணலாம்னா டேஸ்ட் கம்பைன் பண்ணி கொடுக்கலாம் சரியா. அப்ப என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து எல்லா வயதுக்கானருக்கும் இது உட்பட்டதுதான், பிள்ளைங்களுக்கும் நம்ம ஈஸியா கொடுக்கலாம். எதனால அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதுல சேர்த்திருக்க சத்துக்கள் வந்து அவ்வளவு நிறைய இருக்கிறதுனால தாராளமா நீங்க எந்த வயசுக்காரங்களுக்கும் இதை கொடுக்கலாங்க. எஸ் சார். And along with that, as far as NutriCharge Kid is concerned, it is for the physical development and to an extent the mental development. But along with this, if we add a NutriCharge DHA test, a proper physical and proper mental development of the growing child will happen. And this is how the NutriCharge DHA twist is presented. And this child lock bottle, if you open, you will get NutriCharge twist capsule like this. And you hold the capsule like this, twist it, it will break, and then squeeze this and add it into the NutriCharge kits which you are giving to the child or with an external feed. Okay. So this one capsule contains 50 milligram of DHA, right? So
how to give. 6 months to 2 years for the brain development, 6 months to 2 years, you need to give one NutriCharge DHA twist daily. From 2 years to 6 years, when the activation of the brain app actually starts, you need to give 2 capsules of NutriCharge DHA twist. You take 2 capsules, break it open, twist it and break it and squeeze that into the NutriCharge kits along with that you give. And from 6 years to 10 years, you can give 3 NutriCharge DHA twist. That is 150 milligram. And after 10 years of age, you can give directly NutriCharge DHA 200 capsule daily to actually maintain the brain. So this is how you need to give. So this is a combination pack, a combo pack. Whenever you give NutriCharge kit to a child, along with that, you need to give NutriCharge DHA twist. Then only the proper physical and mental development will happen. And this is the time when you need to develop physically and mentally. So give these 2 products in combination. Yes. எஸ் சார். ஸோ யார் ஒருத்தவங்க நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் நம்ம கிட்ட இருந்து வாங்குறாங்களோ அவங்க கிட்ட அனைவருமே நியூட்ரிசார்ஜ் DHA ட்விஸ்டையும் சேர்ந்து பரிந்துரைக்கிற பண்ணணுங்க. எதனால அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது ஒரு காம்போ பேக் மாதிரி நம்ம விற்பனை பண்ணலாம். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ்லயே நம்ம முக்காவாசி எல்லா சத்துக்களையும் உள்ளடக்கியிருக்கோம். அப்ப நியூட்ரிசார்ஜ் DHA ட்விஸ்ட் தனியா எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மூளை செயல்திறனை கூட்டுறதுக்காக DHA அப்படிங்கிற சத்து மிக 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 அவசியம். ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல DHA நிறைஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்ல. அப்படிங்கும் போது எக்ஸ்டர்னலா நம்ம ஒரு சப்ளிமெண்ட் தான் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்ப நியூட்ரிசார்ஜ் DHA ட்விஸ்டையும் நியூட்ரிசார்ஜ் கிட்ஸோட சேர்ந்து நம்மளுக்கு கொடுக்கலாம். அப்ப இதை எப்படி பருகணும், எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, 6ல இருந்து 2 வயசு குழந்தைகளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நியூட்ரிசார்ஜ் DHA ட்விஸ்ட் 1 கேப்சூல் வந்து சொல்லலாம். சரியா? அது என்ன பண்ணணும்னா, இந்த கேப்சூலை ஜஸ்ட் இப்படி ட்விஸ்ட் பண்ணி உள்ள இருக்கிற அந்த DHA சத்து உள்ள இருக்கு இல்லையா, அந்த கேப்சூல அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டுல கலந்து கொடுக்க சொல்லிடலாம். சரியா? அப்ப 6 மாசத்துல இருந்து 2 வயசு குழந்தைகளுக்கு 1 கேப்சூல், 2 வயசுல இருந்து 6 வயசு குழந்தைகளுக்கு 2 கேப்சூல்ஸ், 6ல இருந்து 10 வயசு குழந்தைகளுக்கு 3 கேப்சூல்ஸ் விகிதமா நம்ம என்ன பண்ணலாம்னா, நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் வாங்குறவங்கிட்ட காம்போ பேக் மாதிரி இதையும் எடுத்து சொல்லலாம். ஸோ DHA சத்து சேர்ந்துகிட்டே இருந்துச்சுன்னா அந்த பிள்ளைங்க யோசிக்கிறதுலே பயங்கர ரொம்ப இன்டெலிஜென்ட்டா யோசிப்பாங்க, ரொம்ப அறிவாளித்தனமா இருப்பாங்க. ஸோ அதனால நம்ம இதை வந்து ஒரு காம்போ பேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எஸ் சார். Yes, and this is the correct combination. NutriCharge kits for the physical development, NutriCharge DHA twist for the mental development. Yes, sir. So NutriCharge kits எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு பிசிக்கல் டெவலப்மெண்ட், நம்ம உள்ள தசைகள் அந்த சரியான ஹைட், வளர்ச்சி, இம்யூன் சிஸ்டம் எல்லாத்தையும் கூட்டுறதுக்கு உதவுறது நம்ம நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ். அப்ப நியூட்ரிசார்ஜ் DHA ட்விஸ்ட் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மூளை செயல்திறனை கூட்டி உங்க மூளை பிள்ளைங்களோட அந்த பிரெயினை வந்து ரொம்ப ஆக்டிவா வச்சுக்கிறதுக்காக நியூட்ரிசார்ஜ் DHA ட்விஸ்ட். அப்ப இதுவும் தேவை அதுவும் தேவை அப்படிங்கறத ரெண்டையும் நம்ம காம்போ பேக் மாதிரி விற்பனை பண்ணலாம். எஸ் சார். This is the value for money product is NutriCharge kit is all about. There is no competition with whatsoever with the other products which is there in the market. You can see Bonvita, Horlicks, Pediasure. The number of nutrients is absolutely very, very less. Then protein content is very, very high. Look at this, in NutriCharge kits, 23 grams. Whereas in Bonvita is 7 gram. Then in Horlicks it is only 11 gram. Pediasure 14.1 gram. And this is the time when you require to give more protein to the developing child, and they are giving very less. And botanicals, as I told you, you will not find much. No botanicals at all. But NutriCharge kits contains ton. So this is value for money, and this is a unique product which is clinically proven. Rest all is not clinically proven. So start giving NutriCharge kits from today, every known child. Thank you very much. Yes, sir. So அடுத்து வேல்யூ ஃபார் மணின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம நியூட்ரிசார்ஜ் கிட்ஸை வச்சு பார்க்கும்போது மார்க்கெட்ல இதுக்கு நிகரான ப்ராடக்ட் கூட இல்லைங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, போன்விட்டா, ஹார்லிக்ஸ், பீடியாஷோர்னு இருக்கா? சோ அதுக்கு டப்பாவை கொஞ்சம் பாக்ஸை வந்து திருப்பி பார்க்க சொல்லுங்க. அதுல போட்டிருக்க இன்கிரீடியன்ஸ் வந்து நம்ம இதுல 49 வகையான சத்துக்கள் இருக்கு. வேற எதுலயுமே 37 தாண்டல. சரியா? அது ஒண்ணு. அது போக புரதம் எவ்வளவு இருக்குன்னா 3 வகையான புரதமும் உள்ள இருக்கு. 23 கிராம் இருக்கு. மீதி எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா வெறும் 7 கிராம் 11 கிராம் புரதச்சத்தம் கம்மியா இருக்கு. 3 வகையான புரதச்சத்தம் இல்ல வேற ப்ராடக்ட்ல. பொட்டானிக்கல்ஸ் தாவரவியல், அந்த அதிமதுரம், கீழா நெல்லி, திப்பிலி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ்ல மட்டும் தாங்க இருக்கு. வேற எதுலயுமே ஒண்ணு கூட அவங்க ஆட் பண்ணல. அப்படிங்கும் போது நம்ம வந்து இந்த ரூபா கொடுத்து நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் வாங்கினீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பயங்கரமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேல்யூ ஃபார் மணி நீங்களே சொல்லுவீங்க.
ஒருக்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா திரும்ப உங்ககிட்ட வந்து கேட்டு கேட்டு வாங்குவாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது பண்ற நன்மைகளை அவங்களே வந்து கொஞ்ச மாத்திரம் ஒருக்க யூஸ் பண்ணனா அவங்களுக்கே தெரிஞ்சிடும் பெற்றோர்களுக்கு. நம்ம அதனால ரொம்ப அடிச்சு என்ன பண்ணலாம்னா திடகாத்திரமா சொல்லலாம், நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் பருகிற குழந்தைகள் வந்து ரொம்ப ஆரோக்கியமாவும் இம்யூன் சிஸ்டம் வந்து கூட அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எஸ் சார், தேங்க்யூ.